Dear teachers, good evening. God bless you abundantly. This video is on Unit 6 Personality. ஆளுமை ஆளுமை என்பது நமது வாழ்க்கையுடன் கூட பிறந்தது. ஒவ்வொருவரும் ஆளுமையுடன் இருக்கிறோம். ஆகவே அந்த ஆளுமையை பற்றி படிக்கின்ற பொழுது மிகுந்த ஆர்வம் நமக்கு ஏற்படும். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான கொள்கைகளும் கோட்பாடுகளும் பல அருமையான கருத்துக்களும் இந்த காணொளியிலே இடம்பெறுகின்றன. அப்கோர்ஸ் தேர்வுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான கேள்விகள் இந்த கொள்கை கோட்பாடுகளிலிருந்து தான் வரும். அது இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆளுமையாக இருந்தால் அந்த அளவிற்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை நாம் கண்டு உள்ளத்திலே ஏற்று அதை நாம் நல்ல முறையிலே தேர்வுக்கும் தயார் செய்வோம், வாழ்க்கைக்கும் பயன்படுத்துவோம். சரியாக நாம் உள்ளே போவோம். இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன என்று சொன்னால், பர்சனாலிட்டி, மீனிங், டெஃபினிஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. எவை தீர்மானிப்பவை, ஆளுமை தீர்மானிப்பவை எவை என்றதெல்லாம் பார்க்கின்றோம். அடுத்து தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, டைப் தியரி, ட்ரெய்ட் தியரி, சைக்கோ அனலிட்டிக் தியரி, வகை கோட்பாடு, பண்பு நலன் கோட்பாடு, உள ஆராய்ச்சி கோட்பாடு, சைக்கோ அனலிட்டிக் theory of Freud, assessment of personality, projective and non-projective techniques, adjustment mechanism என்று பலவாறாக நாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். உள்ளே நாம் செல்வோம். பர்சனாலிட்டி, இதனுடைய ஆளுமையுடைய பொருள் என்ன? பர்சனாலிட்டி ரெஃபர்ஸ் டு த யூனிக் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் திங்கிங், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஆளுமை என்பது ஒரு நபரினுடைய சிந்தனை, உணர்வு மற்றும் நடத்தையின் தனித்துவமான மற்றும் நிலையான வடிவங்களை குறிக்கும். இட் மேக்ஸ் அ பர்சன் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் அதர்ஸ். இது ஒருவரை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்துகிறது. What are the definitions of personality? ஆளுமையின் வரையறைகள். கார்டன் ஆல்போர்ட் 1937 மிக அழகாக சொல்லுகின்றார். Personality is the dynamic organization within the individual of those psychophysical systems that determine his unique adjustment to environment. ஆளுமை என்பது ஒரு நபருக்குள் உள்ள மன உடல் அமைப்புகளின் இயக்கமுள்ள ஒருங்கிணைப்பு ஆகும். அது அவரது சுற்றுச்சூழலுக்கு தனித்துவமான ஏற்பாட்டை தருகிறது. In other words, he is able to adjust to the environment. அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறார். அவர்தான் சிறந்த ஆளுமையுடையவர் என்று இந்த வரையறை சொல்லுகிறது. இவரை போன்றே ரைமண்ட் கேட்டல் என்பவரும் மிக அருமையான ஒரு வரையறை சொல்லுகிறார். பர்சனாலிட்டி இஸ் தட் which permits a prediction of what a person will do in a given situation. ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு நபர் என்ன செய்வார் என்பதை முன்னறிவிக்க உதவும் ஆளுமை ஆகும். முன்னறிவிக்க உதவுவது ஆளுமை ஆகும். ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு நபர் என்ன செய்வார் முன்கூட்டியே நம்மளால் சொல்ல முடிந்தால் அது ஆளுமை, அந்த மனிதருடைய ஆளுமை என்று கேட்டல் சொல்லுகிறார். த ஹான்ஸ் ஐசெங்க் என்பவர் 1970 மிக அருமையான ஒரு வரையறை தருகிறார். Personality is the sum total of actual or potential behavior patterns of the organism. ஒரு உயிரினத்தின் நிகழ் மற்றும் சாத்தியமான நடத்தை வடிவங்களுடைய மொத்தமே ஆளுமை என்று அவர் சொல்லுகிறார். ஒரு உயிரினம் என்றால் மனிதன். ஒரு மனிதனுடைய நிகழ் மற்றும் நிகழ்கின்ற அல்லது எதிர்காலத்தில் சாத்தியமான நடத்தை வடிவங்களுடைய மொத்தம்தான் ஆளுமை என்று மிக அருமையாக சொல்லுகிறார் ஐசக். அதே போல சிக்மண்ட் ஃப்ராய்ட் 1923 சொல்லுகிறார், பர்சனாலிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் ஈட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஆளுமை இட், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய 3 கூறுகளால் அமைந்தது என்று சொல்ல பின்னால் நாம் இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். What is the nature of personality? Personality is dynamic, மாற்றம் அடையக்கூடியது. It is unique, தனித்துவமானது. It is organized,
ஒழுங்குபடுத்தப்பட்டது. இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை என்வாயரன்மெண்ட், சூழலால் பாதிக்கப்படக்கூடியது. இட் இஸ் கோல் டைரக்டட், ஒரு நோக்கத்துடன் செயல்படக்கூடியது. இதுதான் இதனுடைய தன்மைகள். ஒவ்வொன்றையும் நாம் விளக்கி சொல்ல முடியும். பெர்சனாலிட்டி இஸ் டைனாமிக். டைனாமிக் என்று சொன்னால் எவர் growthful, வளர்ந்து கொண்டே இருக்கும், மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். ஸோ பெர்சனாலிட்டி இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. It changes over time based on experiences and learning. ஆளுமை நிலையானது அல்ல. அனுபவங்கள், கற்றல்கள் காரணமாக அது காலப்போக்கிலே மாற்றமடையும். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமானால், a shy student becomes confident after practice. ஒரு வெட்கப்படக்கூடிய இயல்புடைய மாணவர் பயிற்சியின் மூலம் தன்னம்பிக்கையுடன் மாறுகிறார். அப்படியானால் இந்த பெர்சனாலிட்டி, ஒருவருடைய ஆளுமை என்பது மாற்றம் அடையும். இட்ஸ் டைனாமிக். அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து, பெர்சனாலிட்டி இஸ் யுனிக், தனித்துவமானது. ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் a யுனிக் பெர்சனாலிட்டி. No two people are exactly the same. ஒவ்வொருவருடைய ஆளுமையும் தனித்துவமானது. ஒரே மாதிரி இரண்டு பேர் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஈவன் ட்வின்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இரட்டை குழந்தைகளுக்கு கூட வேறுபட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். பெர்சனாலிட்டி இஸ் ஆர்கனைஸ்ட், ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஸ்ட்ரக்சர்ட். பெர்சனாலிட்டி இஸ் ஸ்ட்ரக்சர்ட். தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி கனெக்டட். ஆளுமை ஒழுங்குபடுத்தப்பட்டதாகும். எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. உதாரணத்துக்கு நாம் இதை சொல்லலாம். A disciplined person plans and completes a task regularly. ஒரு நல்ல ஒழுக்கமான ஒருவர், திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒருவர் தனது வேலைகளை திட்டமிட்டு சரியாக நிறைவேற்றுகிறார். ஒரு செல்ஃப் டிசிப்ளின். அவர் நிச்சயமாக எந்த ஒரு செயல்பாட்டையும் மிக இனிதாக நிறைவேற்றுகிறார். ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ பெர்சனாலிட்டி இஸ் ஆர்கனைஸ்ட். அடுத்து, பெர்சனாலிட்டி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை என்வாயரன்மெண்ட். சூழலால் பாதிக்கப்பட்டிருக்கும். பெர்சனாலிட்டி ஷேப்டு பை என்வாயரன்மெண்ட் சச் எஸ் ஃபேமிலி, கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. குடும்பம், கலாச்சாரம் மற்றும் சமூகம் போன்ற சூழல்கள் ஆளுமையை பாதிக்கின்றன. உதாரணமாக, a supportive family builds confidence in a child. ஒரு ஆதரவான குடும்பம், அன்பு செய்கின்ற ஒரு குடும்பம் ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது. It gives confidence to a child. The child grows in self-confidence. It is because of the support given by the family, by the parents. ஸோ ஆதரவான குடும்பம் ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது என்பது அதான் என்வாயர்மெண்ட். ஸோ பெர்சனாலிட்டி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை என்வாயர்மெண்ட் இன் த ஃபேமிலி. அதே போல பெர்சனாலிட்டி இஸ் கோல் டைரக்டட், ஒரு நோக்கத்துடன் செயல்படும். பெர்சனாலிட்டி டிரைவ்ஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் அச்சீவிங் கோல்ஸ். ஆளுமை ஒரு நபரை இலக்குகளை அடைய வழிநடத்துகிறது. A student studies hard to achieve success. ஒரு மாணவர் வெற்றி பெற கடினமாக படிக்கிறார். ஆனா that way it is goal directed. Personality is goal directed. ஒரு நோக்கத்துடன் செயல்படும் ஆளுமை என்பது. டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி, ஆளுமை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உயிரியல் காரணிகள் இருக்கின்றன. அதில் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஹெரிடிட்டி, மரபியல். ட்ரைட்ஸ் ஆர் பாஸ்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ட்ரைட்ஸ் என்று சொன்னால் குணநலன்கள், பண்பு நலன்கள். பண்பு நலன்கள் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படுகின்றன. அதே போல நர்வஸ் சிஸ்டம், எவ்வாறு நமது நரம்புடைய அமைப்பு இருக்கிறது, நாம் குட்டையாக இருக்கிறோம், நெட்டையாக இருக்கிறோமோ, இதெல்லாம் பலவிதமான நர்வஸ் சிஸ்டத்தினுடைய அமைப்பு கூட பெர்சனாலிட்டியை நிர்ணயம் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றன. அதே போல் என்டாக்டின் கிளான்ஸ், அது நாளமில்லா சுரப்பியல். என்டாக்டின் கிளான்ஸ், அதுவும் அது எவ்வளவு சுரக்கிறது, சுரக்காமல் இருக்கிறது என்பதெல்லாம் பெர்சனாலிட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சைக்காலஜிஸ்ட் ஹான்ஸ் ஐசெங்க் emphasized biological basis. Biological factors are the physical and genetic influences that shape a person's personality. These are mostly inherited or related to the body's internal systems.
Heredity, மரபியல் என்பது என்ன? Traits like temperament, intelligence and behavior patterns are passed from parents to children through genes. Nervous system, the brain and nervous system control how a person thinks, reacts and behaves. Endocrine glands, hormones released by glands influence moods, emotions and behavior. So psychology, Hans Eysenck emphasized that personality has a strong biological basis. தமிழில் அதை சொல்லியிருக்கிறேன். உயிரியல் காரணிகள் என்பது மனிதனுடைய உடல் மற்றும் மரபியல் சார்ந்த அம்சங்கள். இவை ஒருவருடைய ஆளுமையை உருவாக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. மரபியல் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு குணங்கள், அறிவு, நடத்தை போன்றவை மரபாக பரிமாறப்படுகின்றன. நரம்பியல் அமைப்பு, மூளை மற்றும் நரம்புகள் மனிதன் எப்படி யோசிக்கிறான், உணர்கிறான், செயல்படுகிறான் என்பதை கட்டுப்படுத்துகின்றன. இந்த என்டாக்டின் கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், இவை வெளியிடும் ஹார்மோன்கள் மனநிலை, உணர்ச்சி மற்றும் நடத்தை மீது தாக்கம் செலுத்துகின்றன. ஆகவே இந்த ஹான்ஸ் ஐசங்க் என்பவர் ஆளுமைக்கு உயிரியல் அடிப்படையில் ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார். என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுகிற பொழுது ஃபேமிலி, குடும்பம், ஸ்கூல், பள்ளிக்கூடம், சொசைட்டி அண்ட் கல்ச்சர், சமூகம், கலாச்சாரம், பியர் குரூப், நண்பர்கள் எல்லாமே என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இவை எல்லாமே ஆளுமையை பாதிக்கக்கூடிய காரணிகள். சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பாண்டுரா 1977 சொல்வார், சோஷியல் லேர்னிங் இன்ஃப்ளூயன்சஸ் பர்சனாலிட்டி. சமூக கற்றல் என்பது ஆளுமையை பாதிக்கிறது என்று சொல்வார் ஆல்பர்ட் பாண்டுரா. What are the psychological factors? உளவியல் காரணிகள் என்ன? இன்டெலிஜென்ஸ், அது ஒரு உளவியல் காரணி. நுண்ணறிவு. மோட்டிவேஷன், ஒரு உளவியல் காரணி. இமோஷன்ஸ், அது ஒரு உளவியல் காரணி. இவை எல்லாமே உளவியல் காரணிகளாக ஆளுமை தீர்மானிக்கின்றன. இதை யார் சொல்றா அப்படின்னு சொன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். he spoke about unconscious mind. அன்கான்சியஸ் மைண்ட், மறைமனதையே முக்கியமாக அவர் கருதினார் ஒருவருடைய ஆளுமைக்கு. மறைமனது, மறைந்திருக்கக்கூடிய மனது, நமக்கே தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனது. கான்சியஸ், அன்கான்சியஸ், கான்சியஸ், ப்ரீ கான்சியஸ், அன்கான்சியஸ் மைண்ட் என்று ஃப்ராய்ட் சொல்வார். இந்த அன்கான்சியஸ் மைண்டு கூட ஒரு ஆளுமைக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன. அதை கண்டுபிடிக்கின்ற பொழுது நமது ஆளுமையை நல்ல முறையில் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், கலாச்சார காரணிகள், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், பிலீஃப்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் ஆளுமையை பாதிக்கின்றன. அடுத்து டைப் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி, வகை அடிப்படையிலான நற்பண்பு. ரெண்டு விஷயம் இருக்கு. டைப் தியரி ஒன்று இருக்கு, ட்ரெய்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் நல்லா குழம்பி விட்டாமல் நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். டைப் தியரி என்றால் வகை கோட்பாடு. இந்த வகை என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட டெம்பரமெண்ட், உளவியல் பண்புகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை சில உளவியல் அறிஞர்கள் அதை பற்றி விவரித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகைப்படுத்துது. எதன் அடிப்படையில் வகைப்படுத்த? உளவியல் பண்பு, ஒருவருடைய உடல் அமைப்பு, மனநிலை மற்றும் வேற சில உளவியல் பண்புகளின் அடிப்படையில் தனித்தனி வகைகளாக மனிதர்களை பிரிப்பது தான் இந்த தேரி, டைப் தேரி. இன்னொன்று ட்ரெய்ட் தேரி ஒன்று இருக்கிறது. அது பண்பு நலன் சார்ந்தது, உளவியல் சார்ந்தது. பண்பு நலன்களை ஒட்டி அது பிரிக்கப்படுகிறது ட்ரெய்ட் தியரியில். ஸோ இந்த டைப் தியரிக்கும் ட்ரெய்ட் தியரிக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் அ ட்ரெய்ட் தியரி? நோ, வாட் இஸ் அ டைப் தியரி? டைப் தியரி என்றால் என்ன? Individuals can be classified into distinct categories or types based on the physical characteristics, temperament or psychological traits. நற்பண்பியல் வகை கோட்பாடு, தமிழ்ல சொல்றாங்க, நற்பண்பியல் வகை கோட்பாடு ஒருவருடைய உடல் அமைப்பு, மனநிலை மற்றும் உளவியல் பண்புகளின் அடிப்படையில் அவர்களை தனித்தனி வகைகளாக பிரிக்கலாம் என்பதை கூறுகிறது. எப்படி என்று பார்ப்போம். இதனுடைய முக்கிய கருத்து என்ன என்று சொன்னால், this theory assumes that personality is fixed, innate
and falls into clearly defined types rather than existing on a continuum. இந்த கோட்பாடு நற்பண்பு பிறவிலேயே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது, நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லுது. நற்பண்பு ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவது பிறவியிலே, மற்றும் தெளிவான வகையிலே பிரிக்கப்படுகின்றது என்று இது சொல்லுகிறது. ஆகவே நற்பண்பு பிறவியிலேயே பர்த் அட் பர்த் நிர்ணயிக்கப்பட்டது மற்றும் தெளிவான வகைகளில் பிரிக்கப்படுகின்றது என்று கூறுவது இந்த டைப் தியரி. இதுதான் முக்கிய கருத்தாக இருக்கிறது. மேஜர் சைக்காலஜிஸ்ட் அந்த டைப் தியரி, சில உலகியல் அறிஞர்கள் டைப் தியரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கே உரித்தான முறையில் வகைப்பாடு செய்திருக்கிறார்கள். என்ன என்று பார்ப்போம். முதலில் இந்த ஹிப்போக்ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹிப்போக்ரைட்ஸ் 460 370 முன்னாள் கிறிஸ்துவுக்கு முன்னால் பிறந்தவர் தியரி 4 ஹியூமஸ் 4 திரவ கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை கொடுக்கிறார். அது திரவத்தின் அடிப்படையில் மனிதர்களை எப்படி ஆளுமை உடையவர்களாக கருதுவது என்று அவர் சொல்லியிருக்கிறார். பர்சனாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் பாடி ஃப்ளூயிட்ஸ், பாடியில் இருக்கக்கூடிய திரவங்களை ஒட்டி. பிளட், அவர் 4 விஷயம் சொல்றார். பிளட், எல்லோ பைல், பிளாக் பைல், ஃப்ளம். அப்படின்னா என்னது? ரத்தம், மஞ்சள் பித்தம், கருப்பு பித்தம், சளி. இந்த பிளட் என்பது சாங்கியூன், சேர்ஃபுல். நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எங்க போட்டிருக்கோம்னா அந்த இது அடாலசன்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சாங்கியூன்னா சுத்தம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட இங்க வந்து சேர்ஃபுல், சாங்கியூன், சேர்ஃபுல், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம் இந்த அடாலசன்ஸ். அதாவது நிறைய எதிர்பார்ப்புகள், அது ரொம்ப அவங்க எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். அதனால தான் அது சாங்கியூன், பிளட் வந்து அந்த அளவுக்கு சேர்ஃபுல்லாக இருக்கு. அது அந்த திரவத்தின் அடிப்படையில் அது வந்து பிளட்டுக்கு அதை சொல்லுவாங்க. சாங்கியூன்கிறது பிளட். எல்லோ பைல் அப்படிங்கிறது வந்து கொலரிக். கொலரிக்ங்கிறது ஆங்கிரி. அது வந்து சைல்ட்ஹுட் டேஸ்ல எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை குழந்தைகளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு மாதிரி கோபத்தை, நம்ம அவங்க சொன்னதை கேட்கலன்னா கோபம் வந்துடும். அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அமைதியாக இருப்பாங்க. அது எல்லோ பைல், எல்லோ பைல், கொலரிக், ஆங்கிரி. அடுத்து பிளாக் பைல் அப்படின்னு ஒன்று. பிளாக் பைல்ங்கிறது கருப்பு பித்தம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜில் அது அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லாம் வாழ்ந்து முடிந்து பல விதமான உள்ள பாரங்கள், மனப்பாரங்கள், உடல் பாரங்கள், உடல் நோய்கள் இதெல்லாம் கடந்து போய் இருக்கின்ற பொழுது ஒரு விதமான சேட்னஸ், அதுவும் நோயிலே இருக்காங்க வயதானவங்கன்னு சொன்னா ஒரு விதமான சேட்னஸ் இருக்கும். அதைத்தான் இங்க கருப்பு பித்தம், மனச்சோர்வானவர் அப்படின்ட்டு அது குறிப்பிடுறாங்க. இந்த சளிங்கிறவங்க பெரும்பாலும் மெச்சூர் ஸ்டேஜில் உள்ளவங்க, மேபி மிடில் ஏஜில் உள்ளவங்க, குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைதியானவர்கள் பல விதமான கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து ரொம்ப அமைதியாகிடுறாங்க. அமைதியாக வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து சளி, அமைதியானவ, அந்த திரவத்தை வச்சு சொல்கிறோம். ஆகிய ரத்தம், மஞ்சள் பித்தம், கருப்பு பித்தம், சளி. உற்சாகமானவர், சீற்றமானவர், மனச்சோர்வானவர், அமைதியான. இப்படித்தான் வந்து இந்த ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்ற உலகியல் அறிஞர் 4 திரவ கோட்பாடு என்று இந்த ஆளுமையை பிரிக்கின்றார். அதைத்தான் இங்கே படத்தில் நம்ம போட்டிருக்கோம். பர்சனாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் பாடி ஃப்ளூயிட்ஸ். Blood, sanguine, cheerful; yellow bile, choleric, angry; black bile, melancholic, sad; phlegm, phlegmatic, calm. அதுதான் நம்ம படத்துல வந்து அது நீங்க அந்த படத்தை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும். 4 காலநிலையும் கொடுத்துருப்பாங்க. எந்த காலநிலை எதோட சேருது அப்படிங்கிறது, எந்த பருவத்துக்கு எந்த திரவம் அப்படிங்கிறது கூட நீங்க அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த படத்தை வைத்துக்கொண்டு நீங்க பார்க்கலாம். பின்னால் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து ஏர்னஸ்ட் கிரட்ச்மேன் 1925. இவர் வந்து பாடி டைப் அண்ட் பர்சனாலிட்டி, உடல் அமைப்பு கோட்பாடுங்கிறத சொல்றாரு. உடல் அமைப்பு கோட்பாடு, அதாவது உடலுடைய அமைப்பை வச்சு 3 வகையா மனிதர்களை பிரிக்கிறார். அவருடைய ஆளுமையை பிரிக்கிறார். ஆஸ்தெனிக் அப்படின்னா தின், மெலிந்த உடல் உள்ளவரை வந்து இன்ட்ரோவெர்ட்னு சொல்றார். அதாவது உள்முகம் கொண்டவர், உள்ளத்திலேயே நினைப்பவர், தன்னந்தனியாக மகிழ்பவர், பிறரோடு அதிகம் பழகாதவர், அந்த மெலிந்த உடல்வாக உள்ளவருக்கான குணநலன்களாக உள்ளார்ந்தவர், இன்ட்ரோவெர்டட் பர்சன். அடுத்து அத்லெட்டிக், மஸ்குலர், எனர்ஜெட்டிக் பர்சன். அத்லெட்டிக், மஸ்குலர், நல்ல
மசில்னாக்கா ரொம்ப குண்டுன்ட்டு அர்த்தம் இல்லை. நல்ல மஸ்குலர்னா நல்ல எனர்ஜி உள்ள ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன், அது எனர்ஜெட்டிக். ஸோ செயல்பாட்டாளர், அப்படிப்பட்டவங்க செயல்பாட்டாளராக இருப்பாங்க, எதை எடுத்து செய்வார்கள் அப்படின்றது. அடுத்து பருமனான உடல் சமூக பண்பு கொண்டவர், ரொம்ப ஜோக் அடிக்கிறவங்க, இந்த ரொம்ப குண்டா இருக்கிறவங்களா இருக்கும், ரொம்ப ஜாலியா வாழ்க்கை, அது எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அது இவர் சொல்கிறது உண்மைதான். இவர் எந்த விதமான சயின்டிஃபிக்காகலாம் சொல்லலை, ஏதோ சும்மா ஒரு பாடியுடைய அமைப்பை வச்சு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு அது உண்மைங்கிறத சில நம்ம பார்க்குறோம், சில சமயங்களில் பார்க்குறோம். பருமனான உடல் சமூக பண்பு கொண்டவர் அப்படின்ட்டு. அடுத்து வில்லியம் ஷெல்டன்ட்டு ஒருத்தர், அவர் சோமட்டோ டைப். சோமட்டோ டைப்னா உடல் வகை கோட்பாடு தான் அர்த்தம். சோமட்டோ டைப் தியரி, உடல் வகை கோட்பாடு. அதில் 3 வகை சொல்றார் வில்லியம் ஷெல்டன். எண்டோமார்ஃப், மெசோமார்ஃப், எக்டோமார்ஃப்னு 3 விஷயம். இந்த எண்டோமார்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரிலாக்ஸ்ட் அண்ட் சோஷியபிளாக இருப்பாங்கன்றார். அவருடைய உடல் அமைப்பு மென்மையான உடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி படத்தில், அந்த கடைசி குண்டா தெரிஞ்சாலும் ரொம்ப லைட், உடம்பு ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றது, மென்மையான உடல் இருக்க மாதிரி, ஃப்ளஷ் ரொம்ப மென்மையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அந்த படத்தை பார்க்கும்போது. அது மென்மையான உடல், சமூகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார். அடுத்து தசை உடல், அது மெசோமார்ஃப். ரெண்டாவது பார்க்குறோம். மெசோமார்ஃப் அப்படிங்கிறது ஆக்டிவ் அக்ரஸிவ், ஆக்கிரமிப்பு தன்மை உடையது தசை உடல். மூணாவது மெலிந்த உடல், எலும்பு ரொம்ப இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, மெலிந்த உடல், சிந்தனையாளர் அப்படின்னு பார்க்குறோம். இது யார் சொல்றாருன்னா ஷெல்டன் சொல்றாரு. எண்டோமார்ஃப்ங்கிறது ரிலாக்ஸ்ட் அண்ட் சோஷியபிள், சமூகத்தன்மை கொண்டவர். மெசோமார்ஃப் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு தன்மை, இன்ட்ரோவர்டட் அண்ட் ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ் சொல்லுவோம். மெசோமார்ஃப் ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ், ஆக்கிரமிப்பு தன்மை கொண்டவர், ஆக்டிவ் அக்ரெசிவா இருப்பார். அடுத்து எக்டோமார்ஃப்ங்கிறது இன்ட்ரோவர்டட், உள்முகம் கொண்டவர், தாட்ஃபுல், சிந்தனையாளர் அப்படின்னு. மெலிந்த உடல் உள்ளவர். ஸோ அந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஷெல்டர்னாலே இந்த 3 விஷயம், எண்டோமார்ஃப், மெசோமார்ஃப், எக்டோமார்ஃப், அதனுடைய குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டின்னு பார்க்கணும். The trait theory explains personality as a set of stable, enduring characteristics or traits that influence behavior across situations. இது பண்பு நல கோட்பாடுன்னு சொல்லலாம், அது தன்மை கோட்பாடு. பண்பு நல கோட்பாடு என்பது ஒருவருடைய நடத்தை பல சூழல்களில் நிலைத்த தன்மைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. செட் ஆஃப் ஸ்டேபிள், என்டியூரிங், ஒரு நீடித்தன்னு சொல்லலாம், பல சூழல்களில் ரொம்ப காலம் வரக்கூடிய ஒரு தன்மையால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுதான் ட்ரைட் தியரி. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் பர்சனாலிட்டி அஸ் அ செட் ஆஃப் ஸ்டேபிள், நிரந்தரமான நிலைத்த தன்மைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். மீனிங் ஆஃப் ட்ரைட், இந்த பண்பு நலன்னா என்றால் என்ன, தன்மை என்றால் என்ன, பண்பு நலன்னா என்ன? A trait is a consistent pattern of thoughts, feelings and behaviors. தன்மை என்பது, குணநலன் என்பது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தையின் தொடர்ச்சியான வடிவமாகும். இது ஒரு டெக்னிக்கல் டெஃபினிஷனாக நம்ம கொடுக்குறோம், ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தியரிஸ்லாம் இருக்கு. A trait is a consistent pattern of thoughts, feelings and behaviors. தன்மை என்பது, பண்பு நலன் என்பது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தையின் தொடர்ச்சியான வடிவமாகும். பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் பார்க்கலாம். பண்பு குணங்கள் என்னென்னலாம் இருக்கு சும்மா தெரிந்து கொள்வது. எதெல்லாம் பண்பு குணங்கள் சொல்லுவோம்? ஆனஸ்ட், we tell the truthனா அது ஆனஸ்ட், நேர்மை, எப்பொழுதும் உண்மையை பேசுவது. எம்பத்தட்டிக் அப்படிங்கிறது ஒரு பண்பு நலன். எம்பத்தி அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், மற்றவருடைய உணர்வுகளை நமது உணர்வாக பார்த்தாத எம்பத்தி. பரிவு உணர்வு உடையவர், பிறர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. அப்புறம் இன்ட்ராவர்ஷன், எக்ஸ்ட்ராவர்ஷன், இது எல்லாமே பர்சனாலிட்டி ட்ரைட் தான். இன்ட்ராவர்டட்னா ப்ரிஃபர்ஸ் பீயிங் அலோன், தனியாக இருக்க ரொம்ப ஆசைப்படுவார். இன்ட்ரோவர்டட், உள்முகம் கொண்டவர், தனியாக இருக்க விரும்புவார். எக்ஸ்ட்ராவர்டட், ஹி என்ஜாய் சோஷியல் இன்டராக்ஷன், எல்லாரோடும் மிக எளிதாக பழகுவார். எக்ஸ்ட்ராவர்டட் பர்சன். வெளிமுகம் கொண்டவர்,
மக்களுடன் பழக விரும்புபவர். அடுத்து நம்ம ஒரு குணநலத்தை சொன்னால் ரெசிலியன்ட். ரெசிலியன்ட் அப்படின்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்ட்டு எந்திரிக்கிறாங்கல்ல, அது பேர் ரெசிலியன்ஸ். அதாவது விரைவாக துன்பங்களிலிருந்து மீண்டு கொள்பவர்களுக்கு ரெசிலியன்ட் பர்சன். ஸோ ரெசிலியன்ட் அப்படின்னா ரெக்கவர்ஸ் குயிக்லி ஃப்ரம் டிஃபிகல்டிஸ், மீண்டும் எழும் திறன். இது ஒரு பண்பு நலன். இப்படி பண்பு நலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ். ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஐ கலர், ப்ரௌன் ப்ளூன்லாம் சொல்கிறோம். ஹைட், டால், ஷார்ட், ஹேர் டைப், கர்லி, ஸ்ட்ரைட், சுருள், நேரான முடி, ஸ்கின் டோன், தோல் நிறம், இது எல்லாமே ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ், உடல் தன்மைகள். ஜெனட்டிக் ட்ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மரபியல் குணங்களை என்ன சொல்ல, டிம்பிள்ஸ், கன்னத்தில் குழி விழுகிறது டிம்பிள்ஸ், மரபியல் குணங்களா அது. அப்புறம் சிறு புள்ளிகள், முகத்தில் தோன்றக்கூடிய சிறு புள்ளிகள், அதை ஃப்ரெக்கிள்ஸ் அப்படின்றோம். விடோஸ் பீக், நெற்றி முடி வி வடிவத்தில் இருக்குது, விடோஸ் பீக். கலர் பிளைண்ட்னஸ், நிற குருட்டுத்தனம், இதெல்லாமே ஜெனட்டிக் ட்ரைட்ஸ், மரபியல் குணங்களாக சொல்லப்படுகின்றன. அடுத்து கேரக்டர் ட்ரைட்ஸ், நற்பண்புகள், குணாதிசயங்கள். someone is brave, he is able to face dangers. தைரியமானவர், ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடியவர், brave, ஃபேஸிங் டேஞ்சர். கிரீடி, வாண்ட்ஸ் மோர் தென் நீடட், தேவைக்கு அதிகமாக விரும்பக்கூடியவர் கிரீடி பர்சன், பேராசை. தென் லாயல், ஃபெய்த்ஃபுல், விசுவாசம், நம்பிக்கையுடன் இருப்பது. கைண்ட், கேரிங் நேச்சர், அன்பு, கருணை, பிறருக்கு நல்லது செய்வதெல்லாம் கேரக்டர் ட்ரைட்ஸ், நற்பண்புகள், குணாதிசயங்கள். அடுத்து பிஹேவியரல் ட்ரைட்ஸ் இருக்கு. பங்க்சுவல் ஆன் டைம், நேரத்தை சரியான நேரத்தை பின்பற்றுவது. லேசி, அவாய்டிங் ஒர்க், சோம்பேறி, வேலை செய்ய விரும்பாதவர் அப்படிங்கிறலாம் நடத்தை குணங்கள். ஹார்ட் ஒர்க்கிங், ஒர்க்கிங் கன்சிஸ்டன்ட்லி, முயற்சியாளர், கடினமாக உழைப்பவர். ஆர்கனைஸ்ட், கீப்பிங் திங்ஸ் இன் ஆர்டர், ஒழுங்கானவர், பொருட்களை ஒழுங்காக வைத்திருப்பவர். இதெல்லாம் பிஹேவியரல் ட்ரேட்ஸ், நடத்தை குணங்கள். இதை பற்றி சொன்ன முக்கியமான 3 சைக்காலஜிஸ்ட், ட்ரைட் தியரிக்கு ஒரு 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து கேள்விகள் வரும், அது நம்முடைய சிலபஸ்ல இருக்கிறது. உலகியல் அறிஞர்கள் மற்றும் பங்களிப்பு, இந்த ட்ரைட் தியரியை பற்றி, குணநலன் கொள்கை கோட்பாட்டை பற்றி 3 உலகியல் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார். முதலாவதாக கார்டன் ஆல்போர்ட், 1937. He classified traits into 3 types: cardinal traits, central traits, செகண்டரி ட்ரைட்ஸ் சொல்லி 3 குணநலன்களை சொல்றாரு. 3 வகையா சொல்றாரு பண்பு நலன்களை. இந்த முக்கிய தன்மைகள் அப்படிங்கிறது கார்டினல் ட்ரைட்ஸ், மையத்தன்மைங்கிறது சென்ட்ரல் ட்ரைட்ஸ், துணைத்தன்மைகள் பண்பு நலன்கள் அப்படிங்கிறது செகண்டரி ட்ரைட்ஸ். என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த கார்டினல் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, தீஸ் ஆர் டாமினன்ட் ட்ரைட்ஸ் தட் டிஃபைன் அ பர்சன்ஸ் என்டையர் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய பண்பு நலன். அன்னை தெரசா அப்படின்ற உடனே கருணை நமக்கு ஞாபகம் வருது. மகாத்மா காந்தினா அஹிம்சை, ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்ன உடனே அன்பும் மன்னிப்பு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அதுபோல் நம்ம ஒரு சில அந்த டாமினன்ட் கார்டினல் ட்ரைட், அந்த மனிதரை பற்றி பேசுகின்ற பொழுது உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது அதாக இருந்தால் அது கார்டினல் ட்ரைட். ஸோ வெரி ரேர், நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் தம். A person becomes almost known for this single trait. இந்த ஒரு தன்மைக்காகவே அந்த நபர் நினைவு கூறப்படுகிறார். அன்னை தெரசா அருமையான உதாரணம், மகாத்மா காந்தி அருமையான ஒரு உதாரணம். அகிம்சைன்னு சொன்ன உடனே, நான் வயலன்ஸ் சொன்ன உடனே மகாத்மா காந்தி நினைவுக்கு வருகிறார்னா அந்த ஒரு ட்ரைட்லேயே அந்த மனிதரை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். அதான் ஒருவருடைய வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிக்கும் முக்கியமான தன்மை தான் இந்த கார்டினல் ட்ரைட் என்பது. அடுத்து சென்ட்ரல் ட்ரைட்ஸ். சென்ட்ரல் ட்ரைட்ஸுங்கிறது இது எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தீஸ் ஆர் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபவுண்ட் இன் எவ்ரி பர்சன். ஒவ்வொரு மனிதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு 5 to 10 முக்கிய பண்பு நலன்கள். இது வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்தாது. அதாவது இந்த முதல்ல சொல்லக்கூடிய அந்த கார்டினல் ட்ரைட்ஸ் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த நபரை அதை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மதர் தெரேசா அப்படின்னு சொன்னால் கருணையின் வடிவம். அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த ஒரு பண்பு நலனுக்குள்ள அடங்கும். ஆனால் இதில் மற்றவங்கள்ட்ட 5 to 10 முக்கிய குணங்கள் இருக்கும், வாழ்க்கை முழுவதும் கட்டுப்படுத்தாது. உதாரணமாக ஆனஸ்டி, ஃப்ரெண்ட்லினஸ், இன்டெலிஜென்ஸ்,
ஹார்ட் ஒர்க்கிங், எப்பவும் நிலையா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ரவி இஸ் ஆனஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ரவி நேர்மையும் நட்புமானவும் உடையவும் நம்ம சொல்றோம். இது சென்ட்ரல் ட்ரைட், மைய பண்பு நலன்கள்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து செகண்டரி ட்ரைட். செகண்டரி ட்ரைட்ஸுங்கிறது சிச்சுவேஷனல் ட்ரைட்ஸ், குறிப்பிட்ட சூழலில் மட்டும் வெளிப்படும் துணை பண்பு நலன்கள். These are situational traits. They appear only in certain situations, less consistent and less important. அதிக முக்கியத்துவம் இல்லாதவை, பழக்கங்கள் மற்றும் விருப்பங்களுடன் தொடர்புடைய, often related to preferences or habits. பழக்கங்கள் அல்லது விருப்பங்களுடன் தொடர்புடைய. உதாரணம் நம்ம சொன்னா நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். லைக்ஸ், someone likes spicy food, காரத்தை விரும்புதல், காரம் விரும்புதல். கெட்ஸ் நர்வஸ் டூரிங் எக்ஸாம்ஸ், தேர்வில் பதட்டம். கெட்ஸ் நர்வஸ் டூரிங் எக்ஸாம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழலில் வெளிப்படும், அவ்வளோதான், எல்லா நேரமும் இல்லை. ப்ரிஃபர்ஸ் கேஷுவல் ட்ரெஸ், சாதாரண உடை விருப்பம். இது எல்லாமே வந்து செகண்டரி ட்ரைட்ஸ், ரொம்ப முக்கியமானவே அல்ல, சில குறிப்பிட்ட சூழலில் வெளிப்படக்கூடிய விருப்பங்கள், குணநலன்கள். A person may be calm generally but nervous during interviews. சாதாரணமாக பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்டர்வியூ சமயத்தில் நர்வஸாக மாறலாம், ஒரு படபடப்பு உள்ளவராக மாற முடியும். அப்படி இருந்தால் அதெல்லாம் செகண்டரி ட்ரைட், அதிக முக்கியத்துவம் இல்லாதவை, துணை குணநலங்கள் சொல்லும். இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆல்போர்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்டை பற்றி என்ன சொல்லலாம்? ஆல்போர்ட் செட் பர்சனாலிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரைட்ஸ் பட் நாட் ஆல் ட்ரைட்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். முக்கியமான கருத்து, எல்லா குணநலங்களும் சமமான அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை. சம் டாமினேட், cardinal traits dominate, some describe, central traits describe, some appear occasionally, secondary traits appear occasionally at certain occasions. So ஆல்பர்ட் கூறியது என்னது? எல்லா தன்மைகளும் சமம் அல்ல, சில வாழ்க்கையை ஆளும், சில குணநலங்கள் வாழ்க்கையை ஆளும், கார்டினல் ட்ரைட்ஸ். சில குணங்கள், சில ட்ரைட்ஸ், பண்பு நலன்கள் ஒருவருடைய குணத்தை விவரிக்கும், அதுதான் சென்ட்ரல். சில பண்பு நலன்கள் சூழலில் மட்டும் வரும், அது செகண்டரி. இதான் சம்மரியாக நாம் சொல்லலாம். அடுத்து பார்க்குறோம் ரைமண்ட் கேட்டில். அவர் எதை சொல்லியிருக்காருன்னா 16 PF கேட்டில் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. 16 பேசிக் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் ட்ரைட்ஸ் அப்படின்றது, அதைத்தான் PF அப்படின்றோம். ஃபேக்டர் அனாலிசிஸ் வழியாக அது கண்டுபிடிக்காது, ரிசர்ச்சில் இருக்கும். வழக்கமாக ஒரு ரிசர்ச் முடித்த உடனே அடிக்கடி வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட், அந்த கான்செப்ட் உள்ளுக்குள்ள இலையோடு இருக்கும் அப்படின்னா அதை ஃபேக்டராக சொல்லுவாங்க. அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்லாம் வச்சு அதெல்லாம் செய்து அப்படி கண்டுபிடிக்கிறது உண்டு, அதை ரிசர்ச்சில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் இவர் வந்து ஃபேக்டர்ஸ், 16 ஃபேக்டர்ஸ் வந்து குணநலன்களாக கொண்டு வர்றாரு. ரேமண்ட் கேட்டல் ஒரு உளவியல் அறிஞர். அவர் மனிதர்களுடைய குணாதிசயங்களை 16 அடிப்படை பண்புகளாக வகைப்படுத்தினார். வாட் ஆர் 16 PF traits? These are 16 dimensions of personality, each with 2 opposite ends. ஒரு டைமென்ஷன் இருக்கும், அதுக்கு 2 ஆப்போசிட் கான்செப்ட் இருக்கும். இன்பம் துன்பம் சொல்றோம்ல, ஒளி இருள் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 ஆப்போசிட் எண்ட்ஸ் இருக்கும். இவை மனித குணாதிசயத்துடைய 16 அளவீடுகள், ஒவ்வொன்றுக்கும் 2 எதிர்மறை முனைகள் உண்டு. இப்போ உதாரணமா 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சொல்றோம். வார்ம்த், அன்பு, உள்ளத்திற்கு இதமளிக்கின்ற அந்த அன்பு, வார்ம்த். அந்த வார்ம்த்துங்கிற ஒரு டைமென்ஷன்ல 2 விஷயம். ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், இல்லாட்டி ரிசர்வ்டாக இருக்கலாம், அன்பானவராக இருக்கலாம் அல்லது தனிமையானவராக, யார்ட்டையும் பழகாதவர் அப்படி இருக்கலாம். அது எதிரும் எதிராக இருக்குன்னா, ரெண்டுமே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய 2 கான்செப்ட், ஃப்ரெண்ட்லி, ரிசர்வ்டு. ஃப்ரெண்ட்லி பர்சன் டாக்ஸ் ஈஸிலி வித் அதர்ஸ், அன்பானவர் எளிதாக பேசுவார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அடுத்து 2வது ஃபேக்டர் எதுனா ரீசனிங், இன்டெலிஜென்ட் வர்சஸ் காங்கிரீட் திங்கிங். புத்திசாலி, சாதாரண சிந்தனை, சால்விங் பசில்ஸ் குயிக்லி, அவர் ஒரு புத்திசாலி, அது வந்து இன்டெலிஜென்ட். ஓகே, இன்டெலிஜென்ட் வர்சஸ் காங்கிரீட் திங்கிங், அது ரீசனிங். அடுத்து வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, காம் வர்சஸ் ஈஸிலி அப்செட். அமைதியானவர், அதுக்கு எதிரானது எளிதில் பதட்டம் அடைவார்.
he stays calm during stress. மன அழுத்தத்தில் கூட அமைதியாக இருப்பார். ஸ்டேஸ் காம் டூரிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, உணர்வு நிலைத்தன்மை. அந்த டைமென்ஷன்ல ரெண்டு விஷயம், காம், ஈஸிலி அப்செட், ரெண்டு எதிரான ரெண்டு கான்செப்ட். அடுத்து டாமினன்ஸுங்கிற ஒரு டைமென்ஷன். அதில் என்ன இருக்குது அளவீடில், அசர்ட்டிவ் வர்சஸ் சப்மிசிவ். அசர்ட்டிவ்னா நல்ல உறுதிப்பாட்டோடு இருக்குது, இன்னொன்று வந்து கீழ்ப்படிவு, எதை சொன்னாலும் கேட்டுக்கிறது, அது சப்மிசிவ். ஸோ அசர்ட்டிவ் வர்சஸ் சப்மிசிவ். லீடர் இன் குரூப் டிஸ்கஷன்ஸ், குழுவில் தலைமை ஏற்பவர் அசர்ட்டிவாக இருக்கணும், அது சப்மிஸாகவும் இருக்க முடியும். எல்லாத்தையும் பேச விட்டுட்டு இவர் பேசாமல் இருந்தால் இருக்கலாம், ஆனால் குழுவில் தலைமை ஏற்பவர் அசர்ட்டிவாக இருக்கணும். டாமினன்ஸ், அதில் தான் அசர்ட்டிவ் வர்சஸ் சப்மிசிவ், அதுக்கு நேர் எதிரான குணங்கள் இருக்கு. அதே போல் லைவ்லினஸ் அப்படிங்கிற உற்சாகம் அப்படிங்கிற அந்த ஒரு டைமென்ஷன்ல ரெண்டு விஷயம், எனர்ஜெட்டிக் வர்சஸ் சீரியஸ். உற்சாகம் நிறைந்தவர் வர்சஸ் சீரியஸ். ஹி என்ஜாய்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டில் ஈடுபடுபவர் அப்படின்னா உற்சாகம் நிறைந்தவர், எனர்ஜெட்டிக். அதுக்கு ஆப்போசிட் வந்து சீரியஸ், ரொம்ப சேடா பதட்டமா இருக்கிறது. அடுத்து ஆறாவது ஃபேக்டர் வந்து, ஆறாவது டைமென்ஷன் ரூல் கான்சியஸ்னஸ். ரூல் கான்சியஸ்னஸ் டியூட்டிஃபுல்லாக இருக்கிறது அல்லது ரூல் பிரேக்கிங்காக இருக்குது. ரூல்ஸ் இருக்குது, அது கடமை உணர்வோடு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குணம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ரூல் பிரேக்கிங், விதிகளை வந்து மீறுவது அப்படிங்கிற. இப்போ சம்மன் ஃபாலோஸ் ஸ்கூல் ரூல் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னாக்கா அது இந்த டியூட்டிஃபுல்லான ஒரு குணநலனை பெற்றிருக்கிறார். ரைட். அடுத்து சோஷியல் போல்ட்னஸ், கான்ஃபிடென்ட் வர்சஸ் ஷை. தைரியமானவர் வர்சஸ் வெட்கப்படுபவர். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்பீக்ஸ் ஆன் ஸ்டேஜ் கான்ஃபிடென்ட்லி, மேடையில் பேசுவார், அது தைரியமானவர். அடுத்து சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற டைமென்ஷன்ல ரெண்டு விஷயம், சாஃப்ட் ஹார்ட்டட் வர்சஸ் டஃப் மைண்டட். மென்மையானவர் கடின மனப்பான, அப்படி ரெண்டு. கெட்ஸ் எமோஷனல் ஈஸிலி அப்படின்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர் அப்படின்னா சாஃப்ட் ஹார்ட்டட். உணர்வு அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்ல ரெண்டு, சாஃப்ட் ஹார்ட்டட் வர்சஸ் டஃப் மைண்டட். சரி, அடுத்து இன்னும் அடுத்த எட்ட பார்ப்போம், விஜிலன்ஸ். விஜிலன்ஸ் அப்படிங்கிறது என்னது, விழித்திருத்தல். ட்ரஸ்டிங் வர்சஸ் சஸ்பிஷியஸ், நம்பிக்கை உடையவர் வர்சஸ் சந்தேகமானவர். ட்ரஸ்ட் அதர்ஸ் ஈஸிலி, சில பேர் தே வில் ட்ரஸ்ட் அதர்ஸ் ஈஸிலி, மற்றவர்களை எளிதில் நம்புவார், அது ட்ரஸ்டிங் வர்சஸ் சஸ்பென்ஸ். அப்படி ஒரு குணநலன் ட்ரஸ்டிங் அல்லது சந்தேகப்படக்கூடிய குணம், அது இந்த விஜிலன்ஸ்ங்கிற டைமென்ஷனில் சொல்றாரு. அப்புறம் அப்ஸ்ட்ராக்டட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இமேஜினேட்டிவ் வர்சஸ் ப்ராக்டிக்கல். கற்பனை மனிதராக இருப்பார் அல்லது நடைமுறையை பின்பற்றுவராக இருப்பார். நடைமுறையில் ஏதாவது செய்துகிட்டே இன்னொருத்தர் கற்பனையில் மிதப்பவர். பொதுவாக இந்த பொயட்ஸு, நாவலிஸ்ட்டு, ஃபிலாசபர்ஸ்லாம் கற்பனையில் மிதப்பாங்க. அது அப்படி இருந்தால் தான் அவங்க ஏதாவது சமைக்க முடியும், ஏதாவது கிரியேட் பண்ண முடியும். அதுதான் ஏன்னா இமேஜினேட்டிவ் வர்சஸ் ப்ராக்டிகல், ரெண்டு விதமான எதிரான குணநலன். டே ட்ரீம்ஸ் ஆஃபன், ஒருவர் டே ட்ரீம்ஸ் ஆஃபன், கற்பனை உலகில் இருக்கிறது. இந்த கவிஞர்கள்லாம் பொதுவாக அப்படி இருப்பது உண்டு. அடுத்து பிரைவேட்னஸ், அடுத்த டைமென்ஷன். அதில் ரெண்டு விஷயம், ஓப்பன் வர்சஸ் பிரைவேட். வெளிப்படையானவர் மற்றும் தனிப்பட்டவர். he shares personal thoughts, தனிப்பட்ட விஷயங்களை பயிர்றார் அப்படின்னு சொன்னால் ஓப்பன். ப்ரைவேட்னா சீக்கிரட்டாக வச்சுக்கிறார். அது இந்த ப்ரைவேட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமென்ஷனில் இந்த ரெண்டு விஷயம் எதிர்மாக இருக்கக்கூடிய இரண்டு பண்புகள். அடுத்து அப்ரஹென்ஷன். அப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது செல்ஃப் டவுட்டிங் வர்சஸ் கான்ஃபிடென்ட். அப்ரஹென்ஷன் சந்தேக மனம் கொண்டவர், தன்னம்பிக்கை. அப்ரஹென்ஷன் எவாலுவேஷன். அப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது வந்து எவாலுவேஷன், மற்ற தீர்ப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அப்ரஹென்ஷன். அதில் செல்ஃப் டவுட்டிங் வர்சஸ் கான்ஃபிடென்ட், சந்தேகமானம் அது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது. ஒரிஸ் அபவுட் மிஸ்டேக்ஸ், தவறுகளை பற்றி கவலைப்படுதல் அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்து ஓப்பன்னஸ் டு சேஞ்ச், ஃப்ளெக்சிபிள் வர்சஸ் ட்ரெடிஷ்னல், மாற்றத்தை ஏற்கும் அல்லது பழமையான. ஓப்பன்னஸ் டு சேஞ்ச், மாற்றத்திற்கான திறந்த மனம், அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் அல்லது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். மாற்றத்தை ஏற்கக்கூடிய அல்லது பழமையான. சம்மன் லைக்ஸ் நியூ ஐடியாஸ்னா புதிய விஷயங்களை விரும்புபவர், மாற்றத்தை ஏற்கக்கூடியவர், அது ஒரு குணநலன். அடுத்து செல்ஃப் ரிலையன்ஸுங்கிற டைமென்ஷன்ல ரெண்டு விஷயம், இண்டிபெண்டன்ட் வர்சஸ் டிபெண்டன்ட். தன்னம்பிக்கை உடையவர், தன்னம்பிக்கை சுயநிலை மற்றும் மற்றவர்களை சார்ந்தவர், மற்றவர்களை நம்பியே வாழ்வர், டிபெண்டன்ட்.
சாரி, ஒர்க்ஸ் அலோன் கான்ஃபிடென்ட்லி, ஒருவர் தனியாக வேலை செய்வார், செல்ஃப் ரிலையன்ஸ். அடுத்து பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற டைமென்ஷன்ல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒழுங்கு மற்றும் அலட்சியம். அது காணவர சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. ஒழுங்கு மற்றும் அலட்சியம். கீப்ஸ் எவ்ரிதிங் நீட், எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருப்பார். அடுத்து டென்ஷன், 16வது டைமென்ஷன்னா டென்ஷன், படபடப்பு. அது ரிலாக்ஸ்டு வெர்சஸ் டெஸ்ட், அமைதியானவர் அல்லது பதட்டம், அந்த ரெண்டு விஷயங்கள் வருது. அதனால ஃபீல்ஸ் ரெஸ்ட்லெஸ் ஆகும்னா அடிக்கடி பதட்டமாகவே இருப்பார். இப்படி 16 டைமென்ஷனுக்கு ரெண்டு ரெண்டு குணநலங்களை சொல்றது தான் இந்த 16PF, கேட்டல் 16PF ட்ரைட் தியரின்னு பேர். வெரி சிம்பிள் இட் இஸ். ஏதாவது கேட்டாங்கன்னா யூ மஸ்ட் பி ஏபிள் டு, யூ நீட் நாட் மெமரைஸ், பட் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் பி ஏபிள் டு டூ எனிதிங், எனி கொஸ்டின் கம்மிங், யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட் கரெக்ட்லி. How to summarize this? Cattle's 16PF helps understand personality scientifically using measurable traits. கேட்டலுடைய இந்த 16PF மனித குணாதிசயத்தை அறிவியல் முறையில் புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த கேட்டலின் 16PF மனித குணாதிசயத்தை அறிவியல் முறையில் புரிந்து கொள்ள உதவுகிறது. அதுதான் இதனுடைய சிறப்பு, அதனுடைய பயன்பாடு இதுதான். அறிவியல் முறையில் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கேட்டல்ஸுடைய 16PF நமக்கு உதவுகிறது. அடுத்த சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி, சிக்மண்ட் ஃப்ராய்ட் அணுகுமுறை வந்து சைக்கோ அனலிட்டிக் ஸ்கூல், மன அகலாய்வு அணுகுமுறை சொல்லலாம், அல்லது மன ஆழ அணுகுமுறை, எப்படி சொல்றது, அகவாய்வு அப்படின்னு சொல்லலாம், அல்லது மன ஆழத்திற்குள் செல்லுகின்ற அணுகுமுறைன்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரைட்டுன்னு தெரியல. மன ஆளாய்வு என்பது சரியானது தெரியல. மன ஆழத்திற்கு செல்லுகின்ற அணுகுமுறை, சைக்கோ அனலிட்டிக் ஸ்கூல். Psychoanalytic theory explains personality as a result of unconscious motives, conflicts and childhood experiences. மனிதரின் அறியப்படாத மனம், உள்ளுணர்வு முரண்பாடுகள் மற்றும் குழந்தை பருவ அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் தன்மையே மன ஆழ கோட்பாடு. மன அகவாராய்ச்சி கோட்பாடு, அகாராய்ச்சின்னு சொல்ற மாதிரி மன ஆராய்ச்சி கோட்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ மனிதனுடைய அறியப்படாத மனம், அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருந்து அது பர்சனாலிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் தான் அது நமக்கு தெரியுது, ஓ இதன் காரணமா இப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னு. அது அறியப்படாத மனம். உள்ளுணர்வு முரண்பாடு மற்றும் குழந்தை பருவ அனுபவம். சில விஷயம்லாம் குழந்தை பருவத்திலே நடக்குது. நல்லா யோசிச்சு பார்த்து இந்த தியானத்திலாம் செய்தோம்னா நமக்கு எப்படி வந்து சின்ன வயசுனுடைய பாதிப்பு இப்ப இருக்குங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டியினுடைய ஆளுமைன்ற சில நடவடிக்கைகளுக்கு அந்த குழந்தை பருவத்திலே ஏற்பட்ட சில அனுபவங்கள் காரணம் என்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதுதான் இந்த சைக்கோ அனலிட்டிக் ஸ்கூல். ஃப்ராய்ட் அது கொண்டு வருகின்றார். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அருமையான படம், இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது இந்த டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்னுவாங்க. பனிக்கட்டியினுடைய அந்த டிப்ல தான் வெளியில தெரியுது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இந்த ப்ரீகான்சியஸ் மைண்ட், தி அன்கான்சியஸ் மைண்ட் தான் 3/2 பாகத்துக்கு மேலேயே அது இருக்கு. இந்த ப்ரீகான்சியஸ் மைண்ட்னா நமக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சோம்னா அது வந்துடும், அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதை ப்ரீகான்சியஸ் மைண்ட், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நாம் மீண்டும் கொண்டு வந்து நாம் அதை யோசிக்க முடியும், அதை நாம் மனதுக்கு கொண்டு வர முடியும். அது ப்ரீகான்சியஸ் மைண்ட். இந்த அன்கான்சியஸ் மைண்டு கொண்டே வர முடியாது, உள்ளுக்குள்ள அப்படியே டார்மெண்டா உள்ள இருக்கும். அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதாவது சில சைக்காலஜி கோர்சஸ்லாம் செய்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது அந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அன்கான்சியஸ் மைண்டு நமக்கு வேலை செய்கிறது, அது நமது ஒவ்வொருவருடைய ஆளுமையை பாதிக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதைத்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லுகிறார். 3 விஷயங்கள், த கான்சியஸ் மைண்ட், த ப்ரீகான்சியஸ் மைண்ட், தி அன்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா அவேர்னஸ், விழிப்புணர்வு மனம். ப்ரீகான்சியஸ் அப்படின்னு சொன்னா ஈஸிலி ரெட்ரீவபிள் மெமரிஸ். அப்படின்னா என்ன, மிக எளிதாக வெளிக்கொணரக்கூடிய நினைவுகள் தான் இந்த ப்ரீகான்சியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுது. ப்ரீகான்சியஸ் ஸ்டேஜ். அன்கான்சியஸ் மெமரி, ஹிடன் டிசைர்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். சரியான வார்த்தையை சொல்லுவோம் என்றால் யா
ப்ரீகான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். ப்ரீகான்சியஸ் மைண்ட் அப்படின்னா ஈஸிலி ரெட்ரீவபிள் மெமரிஸ். அந்த முன்னறிவு மனத்தின் வழியாக நாம் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்கனவே நடந்த சில விஷயங்களை வெளிக்கொணர முடிகிறது ப்ரீகான்சியஸ். அதுவும் உள்ளதான் இருக்கு, ஆனாலும் வெளிக்கொணர முடியும் ப்ரீகான்சியஸ்ல. ஓரளவுக்கு நம்ம சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, அதனுடைய தாக்கம் இப்போ என்னங்கிறத நான் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அந்த ப்ரீகான்சியஸ் முன்னறிவு மனம். ஆனால் அறியப்படாத மனத்துல ஹிடன் டிசைர்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். ஏதோ ஒரு காரணமா ஏதோ நடந்திருக்கு சின்ன வயசுல, 3 வயசு ஆகும்போது 2 வயசு ஆகும்போதுன்னா அது வந்து ஹிடன் டிசைர்ஸா ஃபியர்ஸா இருந்து பயங்களா இருந்து நம்ம இப்போவும் நம்ம ஆட்டி வைத்து கொண்டே இருக்கோம், நம்மளை ஆட்டி வைத்து கொண்டே இருக்கும். அது ஒரு பர்சனாலிட்டி. அறியப்படாத மனம், அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. அப்கோர்ஸ் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட். இதை வந்து டோபோகிராஃபிக்கல் மாடல்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லுவாரு. அடுத்து 3 விஷயத்தை அவர் சொல்றாரு. ஈட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது நம்முடைய மனநிலைகள் என்ன அப்படிங்கிறத 3 விஷயமா சொல்றாரு. ஈட் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்றோம், ஐ நீட் டு ஈட் ரைட் திஸ் செகண்ட். ஒரு கேக் இருக்கு, அந்த கேக்கை வந்து நான் உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது ஈட்டு, பிளஷர் பிரின்சிபல்னு சொல்றோம். எப்பவுமே இன்பத்தின் வழியா மகிழ்ச்சியின் வழியாவே அந்த ஈட்டுங்கிற மனநிலை போகும். மென்டல் ஸ்டேட். ஈட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோங்கிறது மென்டல் மனநிலை, மென்டல் ஸ்டேட். அந்த 3 மென்டல் ஸ்டேட்டு நம்ம எல்லாத்துலேயும் இருக்கு, பல்வேறு வடிவங்கள்ல அது இருக்கு. ஈட்டு அப்படிங்கிறது வந்து உடனே இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உடனே செய்திடணும். அந்த குற்றவாளிகள்லாம் பெரும்பாலும் அந்த ரகத்தில் இருப்பாங்க. அடுத்து ஈகோ அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுவான். அதாவது வந்து நீதி நியாயத்தோடு நடக்கிற மாதிரி ஈகோ. ஈகோ எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு அது இருக்கும். சரி, நம்ம இப்போ சாப்பிட வேணாம், கொஞ்சம் தள்ளி சாப்பிடலாம், பின்னால் சாப்பிட இதாக ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் போல நம்ம அப்புறம் எடுத்துக்குவோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யதார்த்தமான ஒரு மனநிலை அது பெற்றிருக்கும் ஈகோ. பொதுவாக நீதி நியாயத்தின்படி செல்லக்கூடியது ஈகோ. சூப்பர் ஈகோங்கிறது வந்து ரைட்டு தப்பு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது. யூ கேனாட் டூ திஸ் பிகாஸ் யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் அ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படி. நீ இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா நீ மீட்டிங் நடுவில் இருக்கிற, மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நீ நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நீ அதை சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. இது வந்து மொராலிட்டி பிரின்சிபல்மா. சூப்பர் ஈகோவை என்னன்னு சொல்லுவாங்க, அறநெறி சார்ந்த ஒரு கொள்கை. சூப்பர் மனநிலை அது எப்பவுமே ரைட்டு தப்புன்னு தான் பேசும், மற்றவங்களாம் அடைக்க ஆகணும். எஸ்பெஷலி இந்த இட்டு இருக்குங்களா, அந்த இட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது சூப்பர் ஈகோ. இது செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால இந்த 3 மனநிலை ஈட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. அது உதாரணத்து வழியாக விளக்கலாம். அடிப்படை ஆசைகள். இந்த இட்டுங்கிறது வந்து இன்ஸ்டிங்டிவ் டிசைர்ஸ், அடிப்படை ஆசைகள். அதாவது மகிழ்ச்சி, எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கணும். இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் தேடி ஓடு அப்படிங்கிறது தான் இந்த ஈட்டு. அடிப்படை ஆசை, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், கான்சிக்வன்ஸை பத்தி கவலைப்படாது, அந்த ஐடியா. தி ஈட் இஸ் த மோஸ்ட் பேசிக் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, present from birth and works on the pleasure principle, seeks immediate satisfaction. உடனே திருப்தி அடையணும், நான் விளைவை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றது ஈட்டு. ஈட்டு என்பது மனிதனுடைய மிக அடிப்படையான பகுதி. இது பிறந்த போதே இருக்கும் மற்றும் இன்ப கொள்கை. சின்ன குழந்தைக்கு அப்படித்தானே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் குணநலனே இந்த பிறகுற குழந்தை 2 மாதம் 3 மாதம் எது வந்து மகிழ்ச்சியா இருக்கோ ஸ்மைல் பண்ணும், எது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது வந்து ஆடும். வெரி சிம்பிள். ப்ளஷர் பெயின் பிரின்சிபல் தான் அந்த சின்ன குழந்தைகிட்ட குழவி பருவத்தில் இருக்கிறது. அது சில சமயத்தில் நம்மளை ஒட்டிக்கணும், பெரியவங்க ஆனாலும் அந்த குழவி பருவத்தினுடைய அந்த இட்டு வந்து ஒட்டி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது சிக்மண்ட் ஃப்ராய்டு அதை கோடிட்டு காட்டுகிறார். ஸோ மனிதனுடைய மிக அடிப்படையான பகுதி. அடுத்து வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த இட்டுனுடைய குணாதிசயம். இம்பல்சிவ், திடீர்னு செய்யும், எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, திடீர் செயல்கள். இரேஷனல், பகுத்தறிவுக்கு பொருந்தாத செயல்களை செய்யும். அன்கான்சியஸ், அறியாமை நிலையில செய்யும். ட்ரிவன் பை இன்ஸ்டிங்ஸ், உடல் உணர்வுகள். இன்ஸ்டிங்க்ட்னா இயல்பூக்கங்கள் மூலம் இது இயக்கப்படும். இதை சாப்பிட்டா நல்லா இருக்கு, இதை செஞ்சா நல்லா இருக்கு, விளைவுகளை பற்றி கவலாம அதை சாப்பிடலாம் செய்தலாம், அந்த மாதிரியான நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த ஈட்டு மனநிலை. திடீர் செயல்கள், பகுத்தறிவு இல்லாதது, அறியாமை நிலை,
இயல்பூக்கங்கள், இன்ஸ்டிங்க்ட்னா உடல் உணர்வுகள் அல்லது இயல்பூக்கங்கள், நம்ம கூட பிறந்த அந்த இயல்பூக்கங்கள் மூலம் இயக்கப்படும். யூ சி a chocolate cake while dieting. இப்போ வந்து டயட்ல இருக்கேன், எனக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வைங்க, கொஞ்சம் போல சர்க்கரை இருக்குன்னா நான் சர்க்கரையை அவாய்ட் பண்ணணும். ஆனால் நான் சாக்லேட் கேக்கை பார்த்த உடனே ஈட் இட் நவ்வுன்ட்டு என் மனசு சொன்னால் நான் இட்டு ஸ்டேஜில் இருக்கேன். இட்டு அடிப்படை ஆசையில் இருக்கேன். ஈட் இட் நவ், இப்போதே சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து ஈகோ என்ன சொல்லும், யதார்த்தம் கவனிப்பவர் தான் இந்த ஈகோ. ஈகோ பேலன்சஸ் தி இட் அண்ட் ஒர்க்ஸ் ஆன் தி ரியாலிட்டி பிரின்சிபல், கன்சிடர்ஸ் கான்சிக்வன்சஸ். அந்த இட்டு வந்து கான்சிக்வன்ஸை பற்றி கவலைப்படாது, ஆனால் ஈகோ வந்து கான்சிக்வன்ஸை பற்றி கவலைப்படும். The ego balances the it and works on the reality principle, considers consequences. ஈகோ என்பது இட்டை கட்டுப்படுத்தி யதார்த்த கொள்கை அடிப்படையில் முடிவெடுக்கும். இது வந்து ரொம்ப இதனுடைய குணாதிசயங்கள், இந்த ஈகோவுடைய ரியாலிட்டி மேனேஜருடைய குணநலங்கள் லாஜிக்கல், பிராக்டிக்கல், டெசிஷன் மேக்கர், தர்க்கம், நடைமுறை சிந்தனை, முடிவு எடுப்பவர். அப்போ இந்த கேக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம்னா, மேபி வி ஈட் அ ஸ்மால் பீஸ் லேட்டர் அண்ட் ஸ்கிப் இட். கொஞ்சம் வேணால் நமக்கு ஆசையாக இருக்குது, பின்னால் வேணால் கொஞ்சம் போல் எடுப்போம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம், கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு விட்டுருவோம், பிறகு கொஞ்சம் சாப்பிடலாம் அல்லது விட்டு விடலாம். இந்த மாதிரி யதார்த்தமாக இந்த ரியாலிட்டி பிரின்சிபல் அப்படி வச்சிருக்கிறது தான் இந்த ஈகோ. அதுதான் ரியாலிட்டி மேனேஜர்னு அது சொல்கிறோம். அடுத்து சூப்பர் ஈகோங்கிறது மாரல் காம்பஸ். எப்பொழுதுமே வந்து அது ஒழுக்க குரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது வாய்ஸ் ஆஃப் மொராலிட்டி, வாய்ஸ் ஆஃப் மொராலிட்டி, அறநெறி குரல் அப்படின்னு சொல்லலாம். கோர் ஐடியா வந்து என்னது, the super ego represents the morals and values learned from society. சூப்பர் ஈகோ என்பது சமூகத்திலிருந்து கற்ற அந்த பண்பாடு, ஆர்டர்லினஸ் மற்றும் மதிப்புகளை பிரதிபலிக்கும். வாட் ஆர் தி கேரக்டர்ஸ்? ஜட்ஜஸ் ஆக்ஷன். சூப்பர் ஈகோ எப்போவுமே செயல்களை வந்து தீர்ப்பிடும். இட் கிரியேட்ஸ் கில்ட் ஆர் ப்ரைட். குற்ற உணர்வு அல்லது பெருமையை இது வந்து உண்டாகும். சூப்பர் ஈகோடைய வேலையே அதுதான். ஸோ இந்த மூணுமே நம்மள்கிட்ட இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஏதோ தனித்தனியாக எங்கேயும் இருக்குன்றல, இந்த மூணு மனநிலைகள் எப்பொழுதுமே உண்டு என்பது தான் ஃப்ராய்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். யூ ஷுட் நாட் ஈட் தட், இட் இஸ் அன்ஹெல்தி. இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறோம். அறநெறி சார்ந்த ஒரு முடிவெடுக்கும். நீ உனக்கு சுகர் இருக்குது, அதனால் நீ கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றது வந்து ஆரோக்கியம் இல்லை, யூ ஷுட் நாட் ஈட் தட், இட் இஸ் அன்ஹெல்தி, இப்படி சொல்கிறது தான் சூப்பர் ஈகோ. இதான் மூணுக்குள்ள வித்தியாசம். ஹவு தே ஒர்க் டுகெதர், மூன்று எப்படி சேர்ந்து செயல்படுதுன்னா, இப்போ உதாரணமாக யூ ஃபைண்ட் அ லாஸ்ட் வேலட், பணப்பையை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஒரு பணப்பை கிடக்கு. இட்டு என்ன சொல்லணும்னா, டேக் த மணி. ஆஹா, அருமையான சான்ஸ், இந்த சான்ஸை விட்டால் எவனோ ஒருத்தன் போட்டு போயிருக்கான், நமக்காகவே கடவுள் கொடுக்குறான்னு சொல்லிட்டு டேக் த மணி, பணத்தை எடுத்துக்கணும்னு இட்டு சொல்லணும். சூப்பர் ஈகோ சொல்ல, நோ நோ நோ, தட்ஸ் ராங், டோன்ட் டூ தட் அப்படின்ட்டு அது மாரல் பிரின்சிபலாக சொல்லும். ஈகோ என்ன சொல்லும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லும். ரிட்டர்ன் இட் டு த ஓனர், இட்ஸ் நாட் அவர் மணி, சம்படி ஹஸ் ஏர்ன்ட் வித் ஸோ மச் ஹார்ட் ஒர்க் அண்ட் வி ஷுட் ரிட்டர்ன் இட் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஈகோ. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அப்படி இப்படி தான் மூணு ஒர்க் பண்ணுது. இது சிம்பிள் அனாலஜி, ஒரு ஒப்புமை வழியாக சொல்லலாம். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலேட்டர் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த வேகத்தை வேக நிலையை வந்து அந்த டிசைன் சொல்கிறோம், ஆக்சிலேட்டரை டிசைன் சொல்கிறோம். சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது பிரேக், அது மொராலிட்டி, பிரேக் அப்ளை பண்ணுறது. டிரைவர் தான் பேலன்ஸ், எல்லாத்தையும் பார்த்து, ரோட்டையெல்லாம் பார்த்து, ஆட்களையும் பார்த்து சமநிலையில் ஓட்டி செல்பவர், அவர் தான் ஈகோ டிரைவர். பேலன்ஸ் அப்படின்னாலே ஈகோ, வாழ்க்கையில் பேலன்ஸ் கொடுக்குறது இந்த ஈகோ. அது ரெண்டையும் பார்க்க, இட்டையும் பார்க்கறது, இதையும் பார்க்கறது, சுற்றுப்புற சூழல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இப்படி செய்யணுங்கிற ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும், பேலன்ஸுக்கு கொண்டு வருவர் ஈகோ. ஸோ இட் வாண்ட்ஸ் பிளஷர், சூப்பர் ஈகோ டிமாண்ட்ஸ் மொராலிட்டி, ஈகோ பேலன்சஸ் ரியாலிட்டி. இட் இன்பத்தை நாடும், சூப்பர் ஈகோ ஒழுக்கத்தை வலியுறுத்தும், ஈகோ யதார்த்தத்தை சமநிலைப்படுத்தும். இவரே வந்து ஃப்ராய்டே சில விஷயங்களை சொல்றாரு, சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜஸ் சொல்லி சொல்றாரு, உள இன்ப வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு. அந்த 0 to 1 வந்து மவுத் சென்டர்டு பிளஷர் அப்படிமா. ஓரல் ஸ்டேஜ், இந்த ஓரல் ஸ்டேஜ் வந்து வாயை மையமாக கொண்ட இன்பம். குழந்தைகிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் அது உடனே வாயிற்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம், அது அதில் ஒரு மகிழ்ச்சி அந்த குழந்தைங்க. 0 to 1. இந்த ஆனல் அப்படிங்கிறது வந்து 1 to 3,
இந்த டாய்லெட் இதெல்லாம் சொல்கிறோம்ல அது. கண்ட்ரோல் ஆஃப் பவல் பிளாடர் இது வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னால் தொந்தரவு இருக்குது. அதனால இது வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணும். அதுக்குரிய முறைகளை எல்லாம் பேரண்ட்ஸு செய்யணும். அண்ட் 1 2 3 கண்ட்ரோல் ஆஃப் பவல் பிளாடர் கட்டுப்பாடு தொடர்பான இன்பம். ஃபேலிக் அது ஃபேலிக் அப்படின்னு 3 to 6 அதில் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ரெண்டு சொல்கிறாரு. ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னால் வழக்கமாக வந்து அம்மாட்ட மகன் ஒட்டிக்கும். மகன் எப்போவுமே அம்மா மேலே சிறப்பான ஒரு அன்பு அல்லது அம்மாவுக்கு மகன் மேலே சிறப்பான அன்பு. எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ்னால் மகன் மீது அப்பாவுக்கு எப்போவுமே ஒரு தனி பாசம். இப்படி எப்போவுமே இப்படி அந்த இது வந்து ஃப்ராய்ட் சொல்கிறார். அது வந்து ஃபேலிக் ஸ்டேஜ்னு சொல்கிறார். 3 to 6 அது ஆரம்பிக்கும். இது ஒரு சிக்கல். அடுத்து லேட்டன்சி அப்படிங்கிறது அதாவது மறைஞ்சிருக்கிறது, மறைந்த நிலை. இப்போ செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்லாம் அந்த நேரத்தில் வராது. ஏன்னா 15 16 மெச்சூரிட்டி வரும்போது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இருக்கு, அது மறைந்த நிலையில் அது இருக்கு. பியூபர்ட்டி லேட்டன்சி ஸ்டேஜ் 6. ஆனால் கடைசியில் தான் ஜெனிட்டல் பியூபர்ட்டி ப்ளஸ் மெச்சூர் செக்ஸுவாலிட்டி முதிர்ந்த இன்ப நிலைங்கிறது 16 வயசுக்கு பின்னால் தான் அந்த ஒரு நிலை வருது. இதெல்லாம் வந்து உள இன்ப வளர்ச்சி நிலைகளில் எந்தெந்த ஸ்டேஜ் எப்படி அது ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், ஃபேலிக் ஸ்டேஜ், லேட்டன்சி ஸ்டேஜ், அப்புறம் ஜெனிட்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள இன்ப வளர்ச்சி நிலைகளாக ஃப்ராய்ட் சொல்கிறாங்க. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். Adjustment mechanisms are also called defense mechanisms. They are unconscious psychological strategies used by individuals to cope with anxiety, stress, and internal conflicts. இது வந்து உருமாற்ற பாதுகாப்பு முறைகள் அல்லது பாதுகாப்பு முறைகள் என்பது மனிதர்கள் மன அழுத்தம், பயம் மற்றும் உள்ளார்ந்த முரண்பாடுகளை சமாளிக்க பயன்படுத்தும் அறியாமையான உளவியல் முறைகள். அன்கான்சியஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது எப்பப்போ மன அழுத்தம் இருக்கோ நம்ம இதை பயன்படுத்தும். இல்லாட்டி மன அழுத்தத்தினால வேற மாதிரி ஆகிடும். அதாவது இந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை வச்சு வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரி மன அழுத்தம், பயம் மற்றும் உள்ளார்ந்த முரண்பாடுகளை சமாளிக்க நாம் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு உளவியல் முறைகள் தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். இன்னொரு வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் சொல்லலாம். அடுத்து இந்த யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு இதை பற்றி அவர் தான் அதை பற்றி சொல்லியிருக்காரு. முக்கியமாக கீ சைக்காலஜிஸ்ட் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஹீ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இன் சைக்கோ அனலிட்டிக் தியர். உள பகுப்பாய்வு கொள்கையில் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பற்றி யார் சொல்லியிருக்காருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. பாதுகாப்பு முறைகள் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவரை இவர் 1895 1982 அண்ணா ஃப்ராய் 1982 தெரியல. இட்ஸ் ஓகே. ஹி எக்ஸ்பேண்டட் அண்ட் கிளாசிஃபைடு டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி. ரைட்? she expanded and classified defense mechanisms systematically. அண்ணா ஃப்ராய்டுங்கிறது ஃப்ராய்டு மனைவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். 1936 பாதுகாப்பு முறைகளை வகைப்படுத்தி விரிவாக்குகிறார் இவர். சரி, இம்பார்ட்டன்ட் இயர் 1936 ஒரு புக் எழுதுறாங்க இந்த அண்ணா ஃப்ராய்டு, தி ஈகோ அண்ட் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 1936 பப்ளிகேஷன் ஆஃப் தி ஈகோ அண்ட் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பை அண்ணா ஃப்ராய்டு. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா அன்கான்சியஸ் ப்ராசஸ், ப்ரொடெக்ட் ஈகோ ஃப்ரம் ஆங்ஸைட்டி, டிஸ்டார்ட் ரியாலிட்டி, டெம்பரரி ரிலீஃப். இதனுடைய பண்பு என்ன அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அன்கான்சியஸ் ப்ராசஸ், ப்ரொடெக்டிங் ஈகோ ஃப்ரம் ஆங்ஸைட்டி, டிஸ்டார்டிங் ரியாலிட்டி. ஆக்சுவலி உண்மையை வந்து கொஞ்சம் சிதைச்சிடலாம் இதை செய்யறதுனால. டெம்பரரி ரிலீஃப், ஒரு தற்காலிக ஒரு விடுதலை நம்மளுடைய மன அழுத்தத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட். அறியாமையான செயல்முறைகள் ஈகோவை பாதுகாக்கும், உண்மையை மாற்றி பார்க்க செய்கிறது, தற்காலிக நிவாரணம். அறியாமையானங்கிறது அன்கான்சியஸ், நம்ம மனதிற்கு தெரியாத அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் அறியாத செயல்முறைகள், அன்கான்சியஸ் ப்ராசஸ். Freud's defense mechanism
They are unconscious psychological strategies proposed by Sigmund Freud to protect the mind from anxiety, conflict, or unacceptable thoughts. Unacceptable thoughts. ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சிந்தனைகள், எண்ணங்களுக்கு ஒரு வடிகாலாக அமைவது தான் இந்த unconscious psychological strategies. அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதில் சிலவற்றை பார்ப்போம். நம்ம இது ரொம்ப இதிலெல்லாம் கேள்வி வரும். அதாவது ஒரு உதாரணத்தை கொடுத்து இது எந்த வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கேட்பாங்க. அதனால இந்த ஒவ்வொன்றும் ஒரு 10 இருக்குது. இந்த 10ஐயும் ரொம்ப பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு 10, இன்னும் கூட நிறையா இருந்தாலும் கூட அடிப்படையாக இந்த 10 ரொம்ப முக்கியம். ரெப்ரெஷன் அப்படிங்கிறது ஒடுக்குதல். புஷிங் பெயின்ஃபுல் ஆர் அன்அக்செப்டபிள் தாட்ஸ் இன்டு தி அன்கான்சியஸ் மைண்ட். ரொம்ப வேதனையாக இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்களை என்ன பண்ணுறதுன்னா மனதின் அறியப்படாத பகுதியில் தள்ளுவது. ரெப்ரெஷன். A person who experienced trauma forgets the event. ஒரு நபர் துன்பமான, ட்ராமானா ரொம்ப பெரிய விஷயம், பெருந்துன்பம். ஒரு நபர் பெருந்துன்பமான அந்த சம்பவத்தை நினைவில் கொள்ளாமல் மறந்து விடுகிறாருன்னா என்ன அர்த்தம்? ரெப்ரஸ் அது இருக்கு, ஆனா இவர் அதை திருப்பி நினைக்கவே அவருக்கு மனசு வரல அப்படின்னா அது ரெப்ரெஷன், ஒடுக்குதல் அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் எடுத்துக்கிறார், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறார். ரெப்ரெஷன், ஒடுக்குதல். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், ரைட்? அதாவது நமக்கு விருப்பம் இல்லாத, நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த மனசுக்கு ஓரத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுறது, அதான் ரெப்ரெஷன், ஒடுக்குதல். அடுத்து டினையல், ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் ரியாலிட்டி ஆர் ஃபேக்ட்ஸ். உண்மை நிலையை ஏற்காமல் மறுப்பது. எ ஸ்மோக்கர் இன்சிஸ்ட்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். புகைப்பிடிப்பவர் அதுக்கு தீங்கு தராது அப்படின்னு சொல்லி நம்புறது டினையல், ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் ரியாலிட்டி ஆர் ஃபேக்ட்ஸ். அப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஒரு விஷயம், ப்ரொஜெக்டட் பிளேம், பிரதிபலிப்பு. அட்ரிபியூட்டிங் ஒன்ஸ் ஓன் அன்அக்செப்டபிள் தாட்ஸ் டு அதர்ஸ். தன்னுடைய தவறான எண்ணங்களை மற்றவர்களிடம் உள்ளது போல நினைப்பது. எ பர்சன் ஹூ லைஸ் அக்யூசஸ் அதர்ஸ் ஆஃப் லைங். பொய் பேசும் ஒருவர் மற்றவர்களை பொய்யர்கள் என்று குற்றம் சொல்வது இந்த வகையை ப்ரொஜெக்ஷன். தன்னுடைய பிரச்சனையை மற்றவர்கள்ட்ட காமிக்கிறது அந்த ப்ரொஜெக்ஷன். இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம். ரீடைரக்டிங் இமோஷன்ஸ் டு எ சேஃபர் டார்கெட், ஈஸி டார்கெட். உணர்ச்சிகளை உண்மையான இலக்கில் வெளிப்படுத்தாமல் வேறு ஒருவனை செலுத்துவார். இப்போ ஆஃபீஸில் பாஸ் திட்டிடுறாரு, ஆனால் பாஸுக்கிட்ட திருப்பி திட்ட முடியாது, அப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிடுவோம். அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டில் உள்ள எல்லாட்டையும் கோவம், வீட்டில் குடும்பத்தினா அந்த கோபத்தை காட்டுற, இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம்ங்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது பாஸ்ட்டை காமிக்க முடியாத அந்த கோபத்தை ரொம்ப ஈஸி டார்கெட்டாக இருக்கக்கூடிய குழந்தை. அப்கோர்ஸ் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க, யாரும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, சரி அவர் திட்டுறாரு வாங்கிக்குவோம் அப்படின்னு வாங்கிக்குவாங்க. அவர் ஏதோ ஒரு சூழலில் இருக்காருன்னு நினச்சிக்குவாங்க. திருப்பி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஆனால் புரிந்து கொள்ளுகிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார். ஷவுட்ஸ் அட் ஃபேமிலி, மேலதிகாரி மீது கோபம், வீட்டில் குடும்பத்திலிடம் அந்த கோபத்தை காட்டுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து ரேஷனலைசேஷன், காரணம் காட்டுதல். இந்த பழம் புளிக்கும், சீச்சி, அதாவது நரி அந்த திராட்சைக்குள்ளைய எட்டி எட்டி பார்க்கறது முடியல, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு போச்சுன்னா அது ரேஷனலைசேஷன், காரணம் காட்டுதல். ஜஸ்டிஃபைங் பிஹேவியர் வித் லாஜிக்கல் ரீசன்ஸ், தன் செயல்களுக்கு நியாயமான காரணங்களை உருவாக்குவது. ஐ ஃபெயில்டு பிகாஸ் தி எக்ஸாம் வாஸ் அன்ஃபேர். நான் தோல்வி அடைந்தேன், தேர்வில் தோல்வி இருந்தேன், ஏன்னா தேர்வு கடினமாக இருந்தது. படிக்கணும்ல, தேர்வுனா படிக்கணும்ல, அது நம்ம ஒரு காரணத்தை சொல்கிறோம், ரொம்ப கஷ்டம், அவுட் ஆஃப் போர்ஷன், அதனால நான் தோத்துட்டேன் அப்படின்னா அது காரணம் காட்டுது, ரேஷனலைசேஷன். ஜஸ்டிஃபைங் பிஹேவியர் வித் லாஜிக்கல் ரீசன்ஸ். அடுத்து ரியாக்ஷன் ஃபார்மேஷன், எதிர்மறை உருவாக்கும். ஆக்டிங் ஆப்போசிட் டு ட்ரூ ஃபீலிங்ஸ், ஆக்டிங் ஆப்போசிட் டு ட்ரூ ஃபீலிங்ஸ், உண்மையான உணர்வுகளுக்கு எதிராக நடந்து கொள்வது. டிஸ்லைக்கிங் சம்ஒன் பட் ஆக்டிங் ஓவர்லி ஃப்ரெண்ட்லி, ஆக்சுவலாக ஒருத்தரை பிடிக்காது, ஆனால் ரொம்ப அன்பாக நடந்துக்கிற மாதிரி வெளியில் காண்பித்து கொள்வது. இது இந்த ரகத்தை சேரும். இது இந்த வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். ரியாக்ஷன் ஃபார்மேஷன் சொல்கிறோம். ஆக்டிங் ஆப்போசிட் டு ட்ரூ ஃபீலிங், ட்ரூ ஃபீலிங் வெறுப்பு, ஆனால் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறது. இதுதான் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதெல்லாம் ரொம்ப அருமையான கேள்விகள்லாம் வரலாம். அதனால தயவுசெய்து அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் எத்தனாயிரம் கேள்விக்கு நாம் விடையளிக்க முடியும். டிஸ்லைக்கிங் சம்ஒன் பட் ஆக்டிங் ஓவர்லி ஃப்ரெண்ட்லி, ரியாக்ஷன் ஃபார்மேஷன். அடுத்து ரெக்ரெஷன், பின்வாங்குதல். ரிட்டர்னிங் டு சைல்டிஷ் பிஹேவியர் அண்டர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஏற்பட்டால் குழந்தை போல் நடந்து கொள்வது. அண்ட் அடல்ட் கிரைங் லைக் எ சைல்ட் வென் ஸ்ட்ரெஸ்ட், மன அழுத்தம் வருகின்ற பொழுது தேம்பி தேம்பி அழுவது. இதெல்லாம் சமீப காலத்தில் பார்க்க முடியாது. ஒரு சீக்கிரட்டான
அந்த அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்பி ஒருத்தர் பேசும் பொழுது இதெல்லாம் பெரியவங்க 80 வயசுல உள்ளவங்க கூட தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மனிதர்கள் தானே எல்லாமே. நானு நீங்க எல்லா மனிதர்கள். எல்லா உணர்வுகளும் நமக்கு வரும். அண்ட் அடல்ட் கிரைங் லைக் எ சைல்டு வென் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் வரும் பொழுது ஒரு பெரியவர் குழந்தை போல அழுவதுங்கிறது ரெக்ரெஷன், பின்வாங்குதல். ரிட்டர்னிங் டு சைல்டிஷ் பிஹேவியர் அண்டர் ஸ்ட்ரெஸ். அழுத்தம் ஏற்பட்டால் குழந்தை போல் நடந்து கொள்வது. அடுத்து வந்து சப்ளிமேஷன், உயர்த்துதல். சேனலிங் அன்அக்செப்டபிள் இம்பல்சஸ் இன்டு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். தவறான உந்துதல்களை நல்ல செயல்களில் மாற்றுவது. அக்ரஷன், ஸ்போர்ட்ஸ். கோபத்தை விளையாட்டில் வெளிப்படுத்துதல். சப்ளிமேஷன், மறைமாற்றம் செய்தல். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. தவறான உந்துதல்களை நல்ல செயல்களில் மாற்றுவது. இப்போ யூடியூப்ல வந்து எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு வேற ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க, நேரம் செலவாகுதுன்னு அவங்களுக்கே தெரியுது, குற்ற உணர்வு வருது. அப்போ அது மடைமாற்றம் எப்படி செய்வது? அதில் மருத்துவ ரீதியான விஷயங்கள் யூடியூப்ல இருக்கு. நல்ல லாங்குவேஜஸ், அருமையான ஆங்கில உரைகள் அதில் இருக்கு. அதுக்காகவே போடுறாங்க. ஆங்கிலத்தை வளர்த்துக்கொள்வதற்காகவே இருக்கு. அல்லது ஆங்கிலத்தை நன்றாக பேசுவது எப்படி என்று எத்தனையோ பேர் மிக அருமையான சயின்டிஃபிக்காக சொல்லி தர்றாங்க. இப்படி யூடியூப்பை தவறான வழியில் பயன்படுத்தணும், நல்ல வழியில் பயன்படுத்தினோம்னா அது மடைமாற்றம். சப்ளிமேஷன், சேனலிங் அன்அக்செப்டபிள் இம்பல்சஸ் இன்டு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அக்ரஷன் பிளஸ் அக்ரஷன் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்னாலே அக்ரஷன், அந்த கோபத்தை விளையாட்டில் வெளிப்படுத்து. சாதாரணமாக நமக்கு அக்ரஷன் இருக்கு, அந்த கோபத்தை வந்து விளையாட்டில் வெளிப்படுத்தினா அது நல்ல விஷயமாயிடுது. ஆக்சுவலாக விளையாட்டில் வந்து நம்ம முன்னேறி செல்ல முடியுது. அந்த அக்ரஷன், இந்த அக்ரஷனை வந்து வீட்லேயோ மற்றவங்கள்ட்ட காமிக்கும் போது அது தப்பாக மாறிடுது, தவறுதாக மாறிடுது, மற்றவர்களோட பிணக்குகள் ஏற்பட வாய்ப்பாக. ஆகவே தவறான உந்துதல்களை நல்ல செயலில் மாற்றுவது தான் சப்ளிமேஷன். இது அருமையான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அடுத்து இன்டலெக்சுவலைசேஷன், அறிவியல் அணுகுமுறை. அவாய்டிங் இமோஷன்ஸ் பை ஃபோக்கஸிங் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் லாஜிக். உணர்ச்சிகளை தவிர்த்து அறிவியல் அல்லது தர்க்க ரீதியாக சிந்திப்பது தான் இன்டலெக்சுவலைசேஷன், அறிவியல் அணுகுமுறை. டாக்கிங் அபவுட் இல்னஸ் இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வித்தவுட் எமோஷன். நோயை பற்றி உணர்ச்சி இல்லாமல் அறிவியல் முறையில் பேசுவது. டாக்கிங் அபவுட் இல்னஸ் இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வித்தவுட் எமோஷன்ஸ். ரைட். அடுத்து காம்பன்சேஷன், பரிகாரம் அப்படின்றது. ஓவர் அச்சீவிங் இன் ஒன் ஏரியா டு காம்பன்சேட் ஃபார் ஃபெயிலியர் இன் அனதர். ஓவர் அச்சீவிங் இன் ஒரு துறையில் தோல்வியை மற்றொரு துறையில் வெற்றி மூலம் சமன்படுத்துவது. குட்டையா இருக்கிறவர் 8 டிகிரி எம்ஏ எம்எஸ்சி டிகிரி வச்சிருக்காருன்னா சரி, குட்டையா இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நீட்டமா இருக்க மாதிரி தெரியும். ஓவர் அச்சீவிங் இன் ஒன் ஏரியா டு காம்பன்சேட் ஃபார் ஃபெயிலியர் இன் அனதர். கொஞ்சம் கருப்பாக இருக்கவங்க நிறையா மேக்கப் போடுறாங்கன்னா அது அவங்க என்னென்ன தமிழ்நாட்டில் அப்படித்தானே, சிவப்பாக இருந்தால் ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ நேச்சுரலாக என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிறோம். அப்படி ஓவர் அச்சீவிங் இன் ஒன் ஏரியா டு காம்பன்சேட் ஃபார் ஃபெயிலியர் இன் அனதர். ஒரு துறையில் தோல்வியை மற்றொரு துறையில் வெற்றி மூலம் சமன்படுத்துவது. அல்லது அந்த மாதிரி கருப்பாக இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு பயங்கரமான இன்டெலெக்சுவலாக மாறுவாங்க. ஏதாவது ஒரு துறையில் பயங்கரமாக இருப்பாங்க. அறிவுத்துறையிலையோ ஆற்றல்லையோ மற்றவங்களை விட பல மடங்கு அதிகமாக இருப்பாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லணும். புவர் இன் ஸ்டடீஸ், எக்ஸல் இன் ஸ்போர்ட்ஸ். ஸ்டடீஸில் ரொம்ப புவராக இருக்காங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கர முன்னேற்றம், எக்ஸல், சிறந்து விளங்குதான். ஸோ படிப்பில் பலவீன, விளையாட்டில் சிறந்து. இது வந்து காம்பன்சேஷன். டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் எப்படி இதை முடிக்கலாம் அப்படின்னா, டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் ஹெல்ப் ரெடியூஸ் ஆங்ஸைட்டி பட் கேன் டிஸ்டார்ட் ரியாலிட்டி இஃப் ஓவர் யூஸ். இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பு செயல்முறைகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன, ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் உண்மையை வந்து சிதைத்து விட முடியும். அதான் அர்த்தம். உண்மை சேர்த்து விடாம இருக்க முடியாது. ரொம்ப யூஸ் பண்ணோம்னா உண்மையை சேர்த்து விட போடும். ஓரளவுக்கு பயன்படுத்தலாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக கொஞ்சம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்தினால் உண்மை சிதைந்து போகும் அப்படிங்கிற கருத்தை தெரிந்து கொள்ளும். அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி பார்க்கலாம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸோட ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் இதை பற்றி அதிகமாக நாம் பார்க்குறோம். ஆளுமை மதிப்பீடு, பிரதிபலிப்பு மற்றும் பிரதிபலிப்பற்ற முறைகள், 2 விஷயம் இதில் சொல்கிறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் பர்சனாலிட்டி.
ஆளுமையின் வரையறை. கார்டன் ஆல்போர்ட். Personality is the dynamic organization within the individual of those psychophysical systems that determine his unique adjustment to the environment. கார்டன் ஆல்பர்ட் இது ஏற்கனவே இப்போ வந்திருக்கு. பர்சனாலிட்டிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் முதல் துவக்கத்தில் இந்த டெஃபினிஷன். இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. கார்டன் ஆல்போர்ட். ஒருவருடைய உடல் மன அமைப்புகள் ஒருங்கிணைந்து அவரின் தனிப்பட்ட சூழல் ஒத்திசைவை நிர்ணயிக்கும் இயக்க அமைப்பு தான் ஆளுமை. அதாவது சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதுதான் ஆளுமை அப்படிங்கிற கருத்து. அடுத்து மீனிங் ஆஃப் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். பர்சனாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஆளுமை மதிப்பெண்னா என்ன? Personality assessment, systematic measurement of traits, behaviors and emotional patterns. ஆளுமையுடைய குணாதிசயங்கள், நடத்தை மற்றும் உணர்வுகளை அறிவியல் முறையில் மதிப்பிடுவதுதான் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்னு சொல்றது. ஆளுமை மதிப்பீடு. ஆளுமையுடைய குணாதிசயங்கள், நடத்தை மற்றும் உணர்வுகளை அறிவியல் முறை, அதாவது இதே வந்து அறிவியல் இல்லாத முறை இருந்துச்சு. எதுல? அந்த டைப் தியரி இருக்கு பார்த்தீங்களா, அது அறிவியல் இல்லை. அவங்களாம் ஒரு அவங்களுக்கு உள்ள அந்த அனுபவத்தின் அடிப்படையில் டைப் தியரி கொடுத்தாங்க. ஷெல்டனுடைய அந்த பாடி டைப்பு அல்லது திரவ 4 வகையான திரவங்களின் குணாதிசயங்களுக்கு ஏற்ற அந்த ஆளுமை பண்புகள் அது ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஹிப்போக்ரேட் சொல்றாரு. நம்ம வந்து அதெல்லாம் வந்து அறிவியல் முறையில் வந்து பர்சனாலிட்டி மதிப்பிடலை. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சொல்றது பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்ங்கிறது அறிவியல் முறையில் மதிப்பிடணும் அப்படிங்கிறது. குணாதிசயங்கள், நடத்தை மற்றும் உணவுகளை அறிவியல் முறையில் மதிப்பிடுறது தான் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். அதில் முக்கியமாக வந்து 2 விஷயம், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் 2 இருக்கு. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரதிபலிப்பு முறைகள், இன்டைரக்ட் மெத்தட்ஸ் யூசிங் அம்பிகுவஸ் ஸ்டிமுலிங்கிறது. அதாவது தெளிவற்ற ஊக்கங்களை பயன்படுத்தி, தூண்டுதல்களை பயன்படுத்தி மறைந்திருக்க விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற முறை. மறைந்து மனதில் இருப்பதை வெளிப்படுத்தும் முறை தான் வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். I hope you understood this. அது என்னன்னு பார்ப்போம். You will understand that. நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அப்படிங்கன்னா பிரதிபலிப்பற்ற முறைகள், டைரக்ட் ஸ்ட்ரக்சர்டு மெத்தட்ஸ். இப்போ இந்த ஐக்யூலாம் வந்து என்னது? அது ப்ரொஜெக்டிவ் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அளக்க முடியும். ஓரளவுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். Who is the genius person? Who is the average person in intelligence? Who is the intelligent person? Gifted child. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லணும். நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸில் ஐக்கியூவை நம்ம அளக்க முடியும். ஐக்கியூ வந்து ஓரளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அதெல்லாம் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். நம்ம ஏற்கனவே ஐக்கியூலாம் பார்க்க போகிறோம், பார்த்துருக்கோம். 5வது யூனிட்டில் அது இருக்கு. ஓகே, இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டியில் நம்ம அந்த நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் நிறையா வரும். ஸோ இதில் வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸுங்கிறது தெளிவற்ற தூண்டுதல்களை பயன்படுத்தி மறைமனதை வெளிப்படுத்துகின்ற முறை. டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். ஆளுமை மதிப்பீட்டுடைய வகைகள்னு பார்க்கணும். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், இன்டராக்டிவ், அது ஏற்கனவே நம்ம சொன்னதான். ரைட். இம்பார்ட்டன்ட் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். முக்கிய ப்ரொஜெக்டிவ் தேர்வுகள் என்ன அப்படின்னா என்னது? ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்னா என்னது? சைக்கலாஜிக்கல் டூல்ஸ் யூஸ்டு டு அன்கவர் அன்கான்சியஸ் மோட்டிவ்ஸ், feelings and personality traits by analyzing responses to ambiguous stimuli. தெளிவற்ற அர்த்தமற்ற தூண்டுதல்களுக்கு தூண்டுதல்கள் என்ன? ஸ்டிமுலி. அதான் ஸ்டிமுலிங்கிறது தூண்டுதல். ஒரு நபர் அளிக்கும் பதில்களின் மூலம் அவர்களுடைய அறியப்படாத மனநிலை, உணர்வுகள், குணாதிசயங்கள் ஆகியவற்றை அறிய பயன்படுத்தப்படும் உலகியல் தேர்வுகள் தான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். தியரி பேஸ். இதனுடைய தியரி என்ன? ப்ரொஜெக்ஷன் தியரி என்னது? இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொஜெக்ட் their inner thoughts and conflicts onto unclear stimuli. இதுதான் அடிப்படை கோட்பாடு. அதாவது மனிதர்கள் தங்களுடைய உள் எண்ணங்கள் மற்றும் மனக்கிளர்ச்சிகளை தெளிவற்ற தூண்டுதல் வழியாக பிரதிபலிக்கிறார்கள். தெளிவற்ற, அதாவது ஏதோ ஒரு அட்டையை கொடுக்குறீங்க, அதில் சும்மா இங்கு தடம் இருக்கு. அந்த இங்கு தடம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த இது. அதான் அன்கிளியர் ஸ்டிமுலி. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்கு. அதை எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து அவங்க வந்து தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாங்க. அதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ this is associated with Sigmund Freud. He is the father of psychoanalysis. உலகியல் பகுப்பாய்வு கோட்பாட்டினுடைய தந்தை யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு.
இதுல முக்கியமானது ரோச்சாச் இங்க்பிளாட் டெஸ்ட் 1921. ரோச்சாச் இங்க்பிளாட் டெஸ்ட் இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1921 ஹெர்மன் ரோச்சாச். இந்த இந்த டைப்புக்கு பேர், இந்த டைப்பான தேர்வுக்கு பேர் ப்ரொஜெக்டிவ் பர்சனாலிட்டி டெஸ்ட். ரைட், ப்ரொஜெக்டிவ் குணநல தேர்வு. இந்த இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 படம், இவர் தான் வந்து அந்த ரோச்சாச்னும் ஹெர்மன் ரோச்சாச். இந்த பக்கம் பாருங்களேன், அந்த கலரில் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த வடிவம்னே சொல்ல முடியாது, சும்மா இந்த வடிவத்தை கொடுத்து அதில் இப்போ ஒரு 10 அட்டை இருக்கும், அதை கொடுத்து நீ என்ன பார்க்குற அப்படின்னா இதை வந்து அவனுக்கு என்ன மனசில் இருக்கும், அவன் மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வரும். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த படத்தை பார்த்த உடனே அவனுக்கு வரும், அதை எழுத சொல்லுவான். அதே போல் 2வது படத்தை பாருங்கள், 2 வேறு வேறமான அர்த்தமே இல்லாத படங்கள், ஒரு மாதிரி தூண்டுதல் கிளியராக இல்லை. இதுதான் இந்த படம், இதை பற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சும்மா ஏதோ ஒரு தெளிவற்ற ஒரு தூண்டுதல் தான் இருக்காது. இந்த படத்தை அப்படியே கொடுத்துட்டு நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய எண்ணங்கள் என்ன, உணர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரோச்சாச் இங்க்பிளாட் டெஸ்ட் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் வர்றது தான். ஓகே, 10 இங்க்பிளாட் கார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இந்த மெத்தடில். ஓகே, 10 மையப்புள்ளி, மையப்புள்ளி இல்லை மைப்புள்ளி, மைகளாலான புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பதில் வந்து கீழ்கண்ட அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும். ஃபார்ம், கலர், மூமெண்ட், வடிவம், நிறம், இயக்கம், இந்த 3 அடிப்படையில் எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் இந்த ரோச்சாச் இங்க்பிளாட் டெஸ்டினுடைய முறை. பர்பஸ் என்ன? ஸ்டடி பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர், ஆளுமையினுடைய அந்த அமைப்பை ஸ்டடி பண்ணுவது, புரிந்து கொள்வது. ஐடென்டிஃபை எமோஷனல் ஃபங்க்ஷனிங், உணர்வு ரீதியான அந்த செயல்பாட்டை கண்டுபிடித்தல். டிடெக்ட் மென்டல் டிசார்டர்ஸ், ரொம்ப முக்கியமானது வந்து அந்த மன ரீதியான கோளாறுகளை கண்டுபிடிப்பது, அதுதான் இதனுடைய நோக்கம். ஏன்னா அவன் சொல்லும் பொழுது எவ்வளோ கரெக்டாக சொல்கிறான், தெளிவில்லாமல் சொல்கிறான், முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறான், இதெல்லாம் அதை வச்சு டிடெக்டிங் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த அதான் குணநல அமைப்பது, உணர்ச்சி நிலை புரிதல், மனநோய்கள் கண்டறிதல்னா இந்த ரோச்சாச் இங்க்பிளாட் டெஸ்டினுடைய நோக்கம். அடுத்து 2வது வந்து பார்க்கணும் தெமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்னு சொல்றோம். அதாவது ஒரு தீமை கொடுத்து எழுதுற மாதிரி அப்படி சொல்லுங்க, தெமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். தீமை கொடுக்கறது இல்லை, அவங்க பார்த்து அவங்க அந்த தெளிவற்ற படங்கள் இருக்கும், அந்த படத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கதாநாயகன் என்னத்தையோ போட்டு அவங்க ஒரு இது அது பூரா யாராக இருக்கும்னா அவங்கள பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும் அன்கிளியர் ஆப்ஜெக்டை கொடுத்து எழுதுனா தங்களுடைய ஆளுமை தான் அங்கே வெளிப்படும். அதுதான் இதனுடைய அர்த்தம், தெமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். 1935 ஹென்ரி முரே அண்ட் கிறிஸ்டியானா மார்கன் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப முக்கியம். ஹென்ரி முரேங்கிறவர் தான் இந்த தெமேட்டிக் அப்பர்செப்ஷன், இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ஆட்கள் பேரெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். ஏற கூட ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள், ஏறம் முக்கியம்தான், ஏன்னா எந்த நேரத்தில் சும்மா யாராவது ஒருத்தர் அதையும் கேட்கலாம். ஆனால் ஆட்கள் ரொம்ப முக்கியம். ஹென்ரி முரே அண்ட் கிறிஸ்டியானா மார்கன். இண்டிவிஜுவல்ஸ் கிரியேட் ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் ambiguous pictures. Individuals create stories based on ambiguous pictures. தெளிவற்ற படங்களை வைத்து கதைகள் சொல்ல செய்யும் தேர்வு, அதான் இந்த அர்த்தம். இப்போ இந்த இதில் பாருங்களேன், இதை வச்சு நீங்கள் என்னன்னு சொல்லுங்க, இவ்வளோ ஒருத்தர் ஏதாவது படுத்திருக்காரு, இந்த வெறியம்மா அழுகுது, இவ்வளவுதான் இருக்குது இந்த படம். இந்த படத்தை கொடுத்துட்டு நீ என்ன பார்க்குற, யார் என்ன, அது பூரா தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத பூரா வெளிவரும். இந்த படத்தை பார்த்துட்டு அவன் இதை சொல்லும் பொழுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மாணவன் சொல்லும் பொழுது அது தன்னுடைய உணர்வை தான் அவன் வெளிப்படுத்தும். ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்காது. இந்த இதில் பாருங்கள், ஏதோ ஒரு லேபில் வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் ஒருத்தர் இது என்னன்னு சொல்கிறோம். ஆனால் இதன் அடிப்படையில் வந்து அவன் வந்து ஒரு கதையோ ஏதோ உருவாக்கணும். அந்த கதையை உருவாக்குகின்ற பொழுது தன்னுடைய மன எழுச்சிகளையும் உணர்வுகளையும் ஆதங்களையும் எண்ணங்களையும் அவன் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவனுடைய பர்சனாலிட்டி வெளிப்படும். இது அந்த படங்கள் தான் கொடுத்து ரைட். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் கிரியேட் ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் ambiguous பிக்சர்ஸ். தெளிவற்ற படங்களை வைத்து கதைகள் சொல்ல செய்யும் தேர்வு. பிக்சர்ஸ் ஆர் ஷோன், person tells what is happening, what led to it, what will happen next. இந்த படத்தை காமிச்சு அவர் என்ன சொல்லணும், இங்க என்ன நடக்குது, ஏன் அது நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அந்த கேள்விகளுக்கான பதில் அவன் எழுதும்போது தன்னுடைய பர்சனாலிட்டியை வெளிக்காட்டுவான். அண்டர்ஸ்டாண்ட் நீட்ஸ், மோட்டிவ்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் நீட்ஸ், மோட்டிவ்ஸ், தேவைகள், உந்துதல், மனக்கிளர்ச்சி, அறிதல். சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் CAT 1949.
இது யாரு கொண்டு வந்தாங்கன்னா லியோபோல்டு பெலாக் அப்படிங்கிறவர் அந்த சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன், குழந்தைகளுக்கே உரித்தான அந்த படங்களை வச்சு அவங்களுடைய ஆளுமையை சோதிக்க. சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்றது கேட். ஓகே, கேட். அது டாட், தெமெட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். அது முர்ரே. இவர் லியோபோல்டு பெலாக். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது விலங்குகளை வைத்து கொண்டு செய்யக்கூடிய அனிமல் பிக்சர்ஸை வச்சுக்கிட்டு குழந்தைகளுடைய ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் டாட் ஃபார் சில்ட்ரன் யூசிங் அனிமல். டாட்டை கொஞ்சம் மாற்றி விலங்குகளுடைய பிக்சர்ஸை மட்டும் வச்சு குழந்தைகளுக்கான ஆளுமையை கண்டறிதல். அண்டர்ஸ்டாண்ட் சைல்ட்ஸ் எமோஷன்ஸ், ஃபியர்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ். குழந்தையுடைய உணர்ச்சி, பயம், உறவுகளை அறிதல். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும், விலங்குகளுடைய பிக்சர்ஸை வச்சு செய்கிறது. வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், இதெல்லாம் நான் ப்ரொஜெக்டிவ். அது ப்ரொஜெக்டிவ், இது நான் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ல இது வரும். பேசிவே சைக்காலஜி கால் யுங். பர்சன் ரெஸ்பான்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் கம்ஸ் டு மைண்ட். ஒரு சொல்லை கேட்டவுடன் நினைவில் வரும் முதல் சொல்லை கூறுதல். பர்பஸ் ரிவீல் ஹிடன் காம்ப்ளெக்ஸ். இது வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். அதில் வருது. அதாவது வார்த்தையை ஒட்டி அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத வச்சு அவனுடைய உணர்ச்சி என்னங்கிறது பார்க்குது. ஒரு சொல்லை கேட்டவுடன் நினைவு முதல் சொல்லை கூறுதல். பர்பஸ் ரிவீல் ஹிடன் காம்ப்ளெக்ஸ். மறைந்துள்ள மனக்கிளர்ச்சிகளை கண்டறிதல்னா த வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், WAT. இன்னொன்று சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் ஆர் கிவன், பர்சன் கம்ப்ளீட்ஸ். முழுமையற்ற வாக்கியங்களை பூர்த்தி செய்யும் தேர்வு. இது நான் முதல்வர் ஆனால் அந்த மாதிரி கொடுக்கும். நான் என்ஜினியர் ஆனால் என்ன செய்வேன், அவன் டெஸ்ட் நம்ம அவன் எழுதணும். அதில் அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, பர்சனாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ அசஸ் ஆட்டிடியூட்ஸ், பர்சனாலிட்டி, கான்ஃபிளிக்ஷன். நிலைப்பாடு, குணநலம், மனக்கிளர்ச்சியை அறியக்கூடிய சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் வழியா. வாட் இஸ் பர்சனாலிட்டி? இப்போ நான் என்ன ரிவிஷனுக்கு போகிறேன், குயிக்காக முடிச்சிடலாம். ரிவிஷனுக்கு போகிறேன், ஏற்கனவே பார்த்தது திரும்ப பார்க்குறோம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அப்ரப்டாக போயிருங்கிறதுக்காக லேயர்ஸாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு குயிக்காக முடிச்சிடறோம். வாட் இஸ் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டி ரெஃபர்ஸ் டு தி யூனிக் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர், தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இன் அன் இண்டிவிஜுவல். இட் இன்க்ளூட்ஸ் ஹவ் அ பர்சன் திங்ஸ், ஃபீல்ஸ் அண்ட் பிஹேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். அதாவது இந்த பர்சனாலிட்டி என்பது ஒருவருடைய நிலையான சிந்தனை, உணர்ச்சி மற்றும் நடத்தை முறைகளை குறிக்கிறது. Defined personality. According to Gordon Allport, personality is the dynamic organization of psychophysical systems within the individual. It emphasizes that personality is both psychological and biological. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுமை என்பது மனம் மற்றும் உடல் அமைப்புகளின் செயலில் உள்ள ஒருங்கிணைப்பு. அதுதான் அது ஒரு டெஃபினிஷன். கார்டன் ஆல்போர்ட்டினுடைய டெஃபினிஷனை தான் இங்கே சொல்கிறேன். அடுத்து, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி இன் பர்சனாலிட்டி? ஹெரிடிட்டி ப்ரொவைட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் லைக் ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் அண்ட் டெம்பரமெண்ட். ஜீன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி பட் என்வாயர்மெண்ட் மாடிஃபைஸ் இட். மரபியல் தன்மை உடல் அமைப்பு மற்றும் மனப்பாங்கை நிர்ணயிக்கிறது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் என்வாயர்மெண்ட் இன் பர்சனாலிட்டி? என்வாயர்மெண்ட், சுற்றுப்புறத்தினுடைய பங்கு என்ன இந்த ஆளுமையில்? சுற்றுப்புறத்தின் என்வாயர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி, கல்ச்சர், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ். இட் ஷேப்ஸ் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். சுற்றுப்புறம், குடும்பம், சமூகம் ஒருவருடைய நடத்தை மற்றும் மனப்பான்மையை உருவாக்குகிறது. வாட் ஆர் பர்சனாலிட்டி தியரிஸ்? Theories that explain how personality develops and functions. They help understand human behavior scientifically. What are personality theories? Theories that explain how personality develops and functions. ஆளுமை வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டை விளக்கும் கோட்பாடுகள், அதான் பர்சனாலிட்டி தியரி. ஆளுமை வளர்ச்சி என்று வளர்ச்சியை பற்றி சொல்வது. வாட் இஸ் டைப் தியரி? It classifies people into categories like introvert and extrovert. Each type has fixed characteristics. வகை கோட்பாடு என்பது மனிதர்களை வகைகளாக உள்நோக்கு, வெளிநோக்கு இந்த மாதிரி பிரிப்பது தான் இந்த டைப் தியரி. Okay, type theory. It classifies people into categories like introvert and extrovert. What is trait theory? That's type theory. What is trait theory? Personality is made up of traits, stable characters. நிலையான குணநலன். Traits like honesty, friendliness define personality. பண்பு கோட்பாடு என்பது ஒருவருடைய பண்புகள் அவருடைய சிறப்பு தன்மையை நிர்ணயிக்கின்றன.
பண்பு கோட்பாடு, பண்பு நலன்கள், பண்புகள் ஒருவருடைய பிரத்யேக தன்மையை, ஒருவருடைய சிறப்பு தன்மையை ஆளுமை தன்மையை நிர்ணயிக்கின்றன. வாட் இஸ் psychoanalytic theory? It is proposed by Sigmund Freud, focusing on unconscious mind. Personality is influenced by hidden desires and conflicts. அதான் psychoanalytic theory. அதாவது அறியப்படாத மனம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த psychoanalytic theory. ஹிடன் டிசைர்ஸ், மறைந்திருக்கக்கூடிய அந்த ஆசைகள், முரண்பாடுகளை எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த psychoanalytic theory. பர்சனாலிட்டிங்கிறது வந்து எல்லா நாளும் ஆனது அப்படின்னு தான் ஃப்ராய்ட் சொல்றாரு. ஹிடன் டிசைர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், மறைந்த ஆசைகள் மற்றும் முரண்பாடுகள். அடுத்து, வாட் ஆர் ஈட்டு, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ? ஈட்டுக்குன்னா இன்ஸ்டிங்க்ட், இயல்பூக்கங்கள். ஈகோன்னா ரியாலிட்டி, யதார்த்த நிலை. சூப்பர் ஈகோனா மொராலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் மொராலிட்டி, அறநெறி கொள்கை. அதான் தே இன்டராக்ட் டு ஷேப் பிஹேவியர். மூணுமே எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டராக்ட் பண்ணி ஒரு ஆளுமையை உருவாக்குகின்றன. அதான் ஈட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கோம். வாட் இஸ் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்? இட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி traits used in psychology and clinical settings. பிரத்யேக தன்மையை மதிப்பீடு செய்வது. What are projective techniques? Tests that use ambiguous stimuli to reveal unconscious thoughts. தெளிவில்லாத படங்கள் மூலம் உள்ளுணர்வு அறியும் முறைகள் தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். அம்பிகுவஸ் ஸ்டிமுலினா தெளிவில்லாத படங்கள், இப்படியா அப்படியான்னு நம்ம சொல்ல முடியாதுதான் அம்பிகுவஸ் ஸ்டிமுலி, தூண்டுதல், தெளிவில்லாத தூண்டுதல். What are non-projective techniques? Structured test like questionnaires, பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ், வினாத்தாள்கள் மூலம் மதிப்பீடு செய்யும் முறைகள் தான். அதாவது கொஸ்டினர் வச்சு செய்கிறோம்ல, அதுதான் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ரேட்டிங் ஸ்கேல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஒரு 1லேருந்து 7 வரைக்கும் போட்டு எந்த ரேட்டிங் கொடுப்பீங்க, 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் என்ன ரேட்டிங், அதெல்லாம் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ஸ்ட்ரக்சர்டு டெஸ்ட் லைக் கொஸ்டினர்ஸ், பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ், அது வந்து நான் ப்ரொஜெக்ட் டெக்னிக். பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ், பழக்க வழக்கங்களை பற்றி எஸ் நோ அப்படிலாம் கேட்குறோம்ல, எஸ் ஆர் நோ, இதெல்லாம் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, வினாத்தாள்கள் மூலம் செய்வது. வாட் இஸ் ரோச்சாச் டெஸ்ட்? A projective test using ink plots. Responses reveal unconscious feelings. மைத்துளி படங்கள் மூலம் மனதை ஆராயும் சோதனை தான் ரோச்சாச் இங்க் பிளாட் டெஸ்ட். What is TAT? Thematic Apperception Test. A test where individuals create stories based on pictures. படங்களை வைத்துக்கொண்டு அந்த ஸ்டோரிஸை உருவாக்கி அதன் வழியாக தங்களது ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு முறை தான் thematic apperception test. They reveal motives and emotions of the person. படங்களை வைத்து கதைகள் கூறச் செய்து மனநிலையை அறிதல். What is adjustment? What is adjustment? The process of adapting to environment. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது. அதுதான் சுற்றுப்புறத்தில் ஒத்திசைவாக, அதாவது சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப ஒத்திசைவாக நடப்பது. ஹெல்ப்ஸ் மெயின்டைன் மென்டல் பேலன்ஸ். அதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இணக்கம் காட்டுதல் சொல்லு, சுற்றுச்சூழலுக்கு இணக்கம் காட்டுதல், சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். வாட் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ்? Psychological strategies to reduce stress. They are also called defense mechanism. மன அழுத்தத்தை குறைக்க உளவியல் முறைகள் தான் adjustment mechanisms. What is projection? That is attributing one's feelings to others. நம்மளுடைய உணர்வுகளை மற்றவர்களுடைய சாற்றி சொல்றத ப்ரொஜெக்ஷன். தன் உணர்வுகளை பிறரிடம் சொல்றத ப்ரொஜெக்ஷன். What is rationalization? Giving logical reasons for irrational behavior. அதாவது கிறுக்குத்தனமான ஒரு பிஹேவியருக்கு லாஜிக்கல் ரீசன் கொடுக்குறது. எல்லாருமே செய்வோம், எல்லாருமே செய்யக்கூடியது. சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரி நடந்துட்டு வேற வழி இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆகிடும்னா அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் கொடுக்குறது. எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரேஷனலைசேஷன். இட் ப்ரொடெக்ட் செல்ஃப் எஸ்டீம். தவறான செயலை நேர்படுத்துவது வந்து தன்னுடைய சுய கௌரவத்தை பாதுகாக்கிறது. Protects self-esteem. So thank you very much, dear friends. God bless you abundantly. I am sure these slides will be sent to you in the by way of PDF files. I am sending it to the organizers. Sure, please go through each and every slide. Try to understand that. Later on, we will be giving you training through questions.
higher order questions. I already given for 400, 500 questions for each unit. I already sent for 4 units. Now the next PDF files will be coming to you by the organizers. So thank you very much. God bless you abundantly.